வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. நம்ம சமூகத்துல எந்த பிரச்சனை அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா பெரியவங்க கிட்ட போறதோட, கோர்ட்டுக்கு போறதோட, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதோட, நீயா நானா நிகழ்ச்சிக்கு போனீங்க அப்படின்னா அதுக்கு தராசு மாதிரி சரியான தீர்ப்பு கொடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா பல நீதிபதிகளே நீயா நானா பார்த்து தான் எப்படி முக்கியமான வழக்குலாம் தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத் அவர்களுடைய ஆலோசனையை பெறுவாங்கன்றத திரைமறைவுல கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வகையில திருநாய்கள் அப்படிங்கிற சர்வதேச பிரச்சனையை பத்தி பாத்தீங்கன்னா சமீபத்துல பண்ண எபிசோட்ல சில விஷயங்கள்லாம் கோபிநாத் அவர்கள் அந்த ஷோன் மூலியமா வெளிக்காட்டியிருக்காரு. அதை தொடர்ந்து பல ரியாக்ஷன் சமூகத்தில் நடந்துட்டு இருக்கு. அதை குறித்து தான் பாரியால் கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். வணக்கம். வணக்கம். எல்லாரும் நம்ம மேல அன்பை பொழிவாங்கன்னு தெரிஞ்சோம். ஏன் இந்த டாபிக் எடுத்து பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒரு மக்களுக்கு அறிவுரை சொல்ற இடத்துலயோ இல்ல மக்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க கல்லடிப்பட்டாலும் நல்லது செஞ்சுதான் ஆகணும், உதப்பட்டாலும் மிதிப்பட்டாலும் நல்லது செஞ்சுதான் ஆகணும். மக்களோட ஒத்து போயிடலாமே. சப்போர்ட் வரும். அப்படி பண்ணோம்னா நம்ம அது ஒரு நம்ம அறத்தோட செயல்படலன்னு அர்த்தம். இப்ப இயேசுநாதர் சொன்னது எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படி இருக்கலாம். எதுதான் கல்லடிச்சு அடிச்சா சிலுவையில ஏத்துனா இது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம். எது உண்மை, எது நியாயம், எது நேர்மை, இதை நம்ம விடாம பேசினா போதும். ஆனா அந்த மாதிரியான பண்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீயா நானாக்கு இல்ல கோபிநாத் அவர்களுக்கு இருக்குதா அப்படிங்கறத அவர்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னா, இந்த நாய்களை பற்றி ஒரு டிபேட் ஷோ நடத்தணும்னு நினைச்சது தப்பு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு, ஒரு சமூகத்துல பேச்சு பொருளாக மாறி இருக்கு. அது ரெண்டு தரப்பா பிரிஞ்சு மக்கள் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள் எல்லாம். அதனால அதை ஒரு விவாத பொருளாக எடுத்து பேசுறதுங்கிறது சரி. ஆனா அதுக்கு விவாதிக்கிறதுக்கு கூப்பிடுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு பக்கம் நீ பத்திரிகையாளர்கள், ஒரு பக்கம் பாதிப்படைந்த மக்கள், ஒரு பக்கம் டாக்டர்ஸ் உட்கார வச்சுட்டு மறுபக்கம் எல்லாம் பைத்தியக்காரனையா உட்கார வச்சா என்ன மாதிரி டிபேட் போகும்? அதுவும் அவங்களை வேணும்னே நாயோடைய சவுண்ட்ஸை இது பண்ணுங்க, கண்டிப்பா இவங்க தான் கேட்டிருப்பாங்க. அவங்களாம் வாண்டடா பேசியிருக்க மாட்டாங்க. நாய்களுடைய உடல் மொழி எப்படி இருக்கும், சயின்ஸ் எப்படி இருக்கும், அதோட குலைக்கிறது அவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க. குலைக்கிறத வச்சே கோமா குலைக்குதா இதா குலைக்குதாங்கிறது. ஆனா ஆக்சுவலா அது உண்மை. நாய் வளர்க்குற எல்லாருக்கும் தெரியும். அந்த பக்கம் உட்காந்துவங்க எத்தனை பேர் நாயை வளர்த்திருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா அங்க பேசின அத்தனை பேருமே நாய் வளர்ப்பாளர்கள் போல தெரியல. மாறாக அது ஏதோ ஒரு மிருகம் அப்படிங்கிற ஒரு பார்வை கொண்டவர்கள் தான் எதிர் தரப்புல உட்காந்து எக்ஸ்ட்ரீமா ஹேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அது ஓப்பனா சொன்னா அவங்களை எத்தனை பேர் நாய் வளர்க்குறவங்க, நான் நாய் வளர்க்குறேங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய கன்சர்ன் அப்படிங்கிறவங்க யாராவது இருந்தாங்களா? ஒருத்தர் சொல்லுங்க. அங்க வந்திருந்த அத்தனை பேருமே ஏதோ ஒரு விதத்துல நாய்களால சிறு வயதுல பாதிப்பு அடைஞ்சவங்களா இருப்பாங்க, ஒரு பயம் கொண்டவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரியான சிந்தனை கொண்டவர்களை அந்த பக்கம் உட்கார வச்சுட்டு, அதுலயும் ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸ், இதுன்னு அதுல ஒரு வெட்டினரியும் இல்ல. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஒரு அனிமலை பத்தி பேசும்போது ஒரு வெட்டினரி டாக்டரோட பிரசன்ஸ்ங்கிறது ரெண்டு தரப்புலையும் இருக்கணும். அப்புறம் அன்பு வந்துருமேங்க அனிமல்ஸ் மேல. ஏன்னா வெட்டினரி டாக்டர்ஸுக்கு தெரியும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன ஏதுன்ட்டு. ஒரு சமீபத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு. ரொம்ப வருஷமா டாக்டர் கிஷோர்னு உங்களுக்கு நண்பர். அவர் ரொம்ப வருஷமா லைவுக்கே வராத அவரு. திடீர்னு பாக்குறேன் இன்ஸ்டாகிராம் லைவ்ல வந்திருந்தாரு. சரி இவர் ஏதோ பேச போறாருன்னு சொல்லிட்டு போயிட்டு அவரு பேசுறதுக்கு ஏதோ சும்மா வரவங்களுக்கு எல்லாம் வணக்கம் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல நான் போய் ஒரு டாபிக் போட்டேன். இப்ப நாய்கள் பிரச்சனை அதிகமா இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி இல்ல பேசுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவரு என்ன சொன்னாரா, இவங்க முடிவு பண்ணிட்டு ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, அந்த லைவ்லயே இருக்கு, அது போய் பாக்கணும் பாருங்க. இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம சொன்னாலாம் கேட்க மாட்டாங்கன்ட்டாரு. ஒரே இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, நான் எல்லாத்தையும் கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு நரேஷன் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சொன்னோம்னா ஏதாவது கேட்க போறாங்க. அதெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க பாரு, இது நம்ம ஒன்னும் தடுக்கலாம் முடியாது, முடிவு பண்ணிட்டு மக்களை வெளியேற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாரு. இதுதான் உண்மை. இதுதான் இப்ப இதை பத்தி புரிஞ்சவங்களுக்கு தெரியுது. முடிவு செஞ்சுட்டு அப்ப இதுக்கு சப்போர்ட்டா பேசுறவங்க எல்லாம் முட்டாளாவும் கோமாளியாவும் காட்டணுங்கிறதுக்காகவே செலக்ட் பண்ணி ஆளுகளை கூட்டு அவங்களையும் பர்ஃபார்ம் பண்ண விடுறது. நாய் எப்படி குலைக்கும்? எனக்கு கோபிநாத் பண்ணி காட்டுவாருன்னு பார்த்தேன். அந்த மாதிரி அவர் கடைசி வரைக்கும் பண்ணவே. ஏன்னா அவருக்கும் நாயை பத்தி எல்லாம் தெரியாத என்னமோ தெரியல. இதே கோபிநாத் அவர்கள் நாய் வளர்க்கக்கூடிய ஒரு பண்ணைக்கு போயிட்டு அதை விளம்பரம் பண்ணியிருக்கிறார். அதாவது இது கமர்ஷியல் பண்ணைக்கு இல்ல, அது ஓப்பனா கமர்ஷியல்னு சொல்ல முடியாது. அவங்க நேட்டிவ் பிரீட்ஸை பாதுகாக்கிற ஒரு பண்ணை தான், கமர்ஷியலைஸ்டுன்னு சொல்ல முடியாது. சரி, ஓகே. ஒரு அவேர்னஸ் மாதிரி அதுக்கெல்லாம் போயிட்டு ஒரு எல்லாம் பண்ணதை நான் பார்த்துருக்கிறேன். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்ப இந்த இடத்துல ஒரு சரியான நபராக கோபிநாத் அவர்கள் நடந்திருந்தார் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்னா, சரி சமூக வலைதளங்கள்ல நாய்களை பற்றி இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்குறவங்களாம் யாரு என்னன்னு பார்த்து அதுல கொஞ்சம் டீசென்டான வாதங்களை முன்வைப்பவர். இவங்க அங்க வந்த யாருமே டீசென்டான வாதங்களை முன் வச்சவங்களே கிடையாது. புரியுதுங்களா? வீகன் அஜெண்டா பேசுறவங்க, அப்புறம் அனிமலும் மனிதர்களும் ஒண்ணுன்னு பேசுறவங்க, இவங்களெல்லாம் கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள நாய் காதலர்கள் இவங்கெல்லாம் நாய் வெறுப்பாளர்கள் சொன்னா கோச்சுக்கிட்டாரு வேற. நாய் வெறுப்பாளர் நீங்க சரி ஒட்டுமொத்த எபிசோட்ல நீங்க சொன்ன சொல்யூஷன் என்ன சொல்லுங்க, அதை கொஞ்சம் ஒரு லைன்ல சொல்லுங்க. சொல்யூஷன்லாம் நாங்க எதுக்கு சொல்றோம்? ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தாங்களே, சரி இந்த தரப்புல இருந்தவங்க நாய்களை கொல்லக்கூடாதுன்னாங்க, இந்த தரப்புல இருந்தவங்க என்ன சொன்னாங்க அதை சொல்லு.
நாயெல்லாம் கொல்லணுங்கிறாங்க, அவ்வளவுதானே. டைரக்டா அதான் சொல்றாங்க. வேற அப்புறம் வந்து நாங்க வந்து அனிமல் ஹேட் பண்ணல அப்படின்னா என்ன பொருள்? இது சொல்யூஷனா? உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் கொண்டுங்கிறது ஒரு சொல்யூஷனா? கேட்டா கொசுவோட கொண்டு வந்து கம்பேர் பண்றீங்க. கொசுவுக்கே நீ சரி ஒழிச்சுக்கிட்டே இருக்கிற, ஒழிச்சிட்டியா சொல்லு, மனசாட்சி திரு சொல்லு. நீ கொசுவை கொல்லணும்ட்டு நீ இத்தனை வருஷமா எல்லா அறிவாளிகளும் தானே முடிவெடுத்தீங்க. கோபிநாத் சொல்லுங்க, கொசு எத்தனை வருஷமா கொண்டுட்டு இருக்குது கவர்மெண்ட்? அவன் ஸ்ட்ராங்காயினே வரானே. நீ எத்தனை வருஷமா கொண்டுட்டு இருக்க கவர்மெண்ட்? எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-60 வருஷமா கொண்டுட்டு இருப்பியா? என்ன கொண்டு கிழிச்சிட்ட நீ? இது வரைக்கும் கவர்மெண்டோட பிளான்ல என்னத்தை கிழிச்சிருக்கீங்க? கொசுவை கொண்டு சொல்யூஷன் நான் சொல்லவா? அதான் இயற்கை பற்றின அடிப்படை அறிவில்லைன்னா கடைசி வரைக்கும் கொசு கடிப்பட்டுக்கிட்டே இருப்ப, கொசுவை வெறுத்துக்கிட்டே இருப்ப நீ. கொசுல பெண் கொசு மட்டும்தான் ரத்தம் கடிக்கும், தெரியுமா? ஆண் கொசு ரத்தம் குடிக்காது. பெண் கொசு ஏன் குடிக்குது அப்படின்னா அது இனப்பெருக்கத்திற்கு அப்பதான் போதுமான ஊட்டச்சத்து வரும். இப்ப நீங்க ஒரு பெண் கொசு நீங்க வெறும் ஒரு மாம்பழமோ ஒரு இதையோ வச்சுட்டு அதை ஃபுல்லா லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ரத்தத்துக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அது எதை சாப்பிடும் நீங்க நினைக்கிறீங்க? மாம்பழத்தை வந்து பழங்களை தான் சாப்பிடும். கொசுவுடைய இயற்கை தன்மையே பழங்கள்ல இருந்து சாறுகளை உறிந்தெடுப்பதற்கு தான் அதுடைய அது அப்படிதான் எவால்வ் ஆயிருக்கு. ஆனா அதுல ஒரு வாய்ப்பு அதுக்கு கிடைக்குது. என்ன வாய்ப்பு? மனிதன். இது இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, இது மிருகங்கள் எல்லாத்தையும் கொசுனால வந்து பெர்ஃபெக்டா கடிக்க முடியாது. ஒண்ணு இப்ப மாடு இதுல எல்லாம் கொசு கடிக்கும், ஆனா மாட்டு தோலை தாண்டி அதோடைய நரம்புகளுக்குள்ள போறது வந்து ரொம்ப கஷ்டம் கொசுக்களுக்கு. அதனால அதுகளால பாதிப்படைகிற மாடு, ஆடு, கோழி, இப்ப நாய்கள் இதுக்கெல்லாம் உடம்புல ரோமம் இருக்கும், அந்த ரோமத்தை அளந்துதான். சோ கொசுனால வந்து அதுகளோட ரத்தத்தை குடிக்க முடியும்னாலும் ஒரு சில இடங்கள்ல தான். அப்படிங்க நாயெல்லாம் பாத்தீங்கன்னா காது பக்கம் தான் கடிக்கும், ஏன்னா அங்கதான் அதுக்கு முடி இருக்காது, அந்த இடத்துல கடிக்கும். அப்ப காதை டப்புன்னு ஆட்டிடும். நீங்க பாத்திருப்பீங்க மாடுகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த வால் பகுதி, இந்த பகுதியே அதோடைய கழிப்பட பகுதிகள், வயிறு பகுதிகள், அதுல இருந்து வால் ஆட்டிக்கிட்டே இருக்கும் மாடு. சோ நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒரு ரத்தத்தை குடிக்கணுங்கிறதுக்காக கொசு என்பது பரிணமிக்கவில்லை. அதோட பரிணாமம் என்பது பழத்துல இருக்கக்கூடிய சாறுகள் இதுல உரிகிறது தான். அப்புறம் சின்ன சின்ன செடிகள்ல இருந்து சாறுகளை உரிகிறது தான் அதோட தன்மை. ஆனா அது ஒரு பரிணாமத்துல ரத்தத்தை குடிச்சா வேகமா முட்டை போடலாம், ரத்தத்தை குடிக்கும் போது அதுல வந்து புரதச்சத்து அதிகமா இருக்கனால நம்ம ஈஸியா முட்டைகளை போட்டு இனப்பெருக்கம் பண்ணலாங்கிறனால அது அந்த சிச்சுவேஷன் மாறிடுது. இதுதான் நடக்குது. அதுலயும் பெண் கொசுக்கள் தான் முட்டை போடுறதுனால அதுக்கு இந்த தேவை இருக்கு, அதுலதான் ரத்தத்தை குடிக்கும். அதுல இனப்பெருக்கம் ஆகிறதுல பெண் கொசுக்கள் மட்டும்தான் ரத்தத்தை குடிக்குது. இப்ப இங்க புரிஞ்சுக்கோங்க, இதை ஒழிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? மருந்து அடிக்கிறீங்க. இந்த மருந்து கொசுக்களுக்கு யமன், கொசுக்களுக்கு மட்டுமா யமன்? இல்லையே, அது நமக்குமே ஒரு விதத்துல யமன். கொசு மருந்தை அதிகமா நீங்க சுவாச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நோய்கள் வரும். நான் ரொம்ப ஒரு ஓப்பனா சொன்னா லங் ஃபெயிலியர்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு விஷயம். அந்த டாக்ஸிக்கான விஷயத்தை நீங்க பரப்புறதுனால தேனீல தொடங்கி மனிதனுக்கு தேவையான பூச்சிகள், தவளை தவளை வந்து லிக்விட் ஃபார்ம் ஆஃப் மருந்து கலக்கிறதுனால நீங்க பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா பறக்கக்கூடிய எல்லா விதமான பூச்சி புழுக்களையும் சேர்த்து கொள்றதுதான் அந்த கொசு மருந்து. தட்டாம்பூச்சி, கிட்டாம்பூச்சி எல்லாம் பறக்கிறதுல இருந்து எல்லா விதமான ஈசல் எல்லாமே சாகும் இந்த மருந்துக்கு. சரி, இப்ப இந்த பக்கம் வரேன். தண்ணியில போய் மருந்து கலக்குறீங்க. இந்த கொசுவை கொல்றதுக்கு நீங்க பண்ற வழிகள், தண்ணியில போய் மருந்து கலக்குறீங்க. இது கொசுவை மட்டும் தான் கொள்ளுதா? கிடையாது. மீன்களை கொன்றது, மீன் குஞ்சுகளை கொன்றது, மீன் முட்டைகளை இனப்பெருக்கம் செய்ய விடாம தடுத்துருது. இன்னைக்கு என்னவா மாத்தி வச்சிருக்க? ஒட்டுமொத்த உலகத்தையும் என்னவா மாத்தி வச்சிருக்க? கொசுவை கொள்றேங்கிற பேர்ல ஏதாவது ஒரு அறிவு இருக்கு அந்த மனுஷனுக்கு? அப்ப சரி, கொசு எப்படிங்க ஒழிக்கிறது? எப்படி ஒழிக்க முடியும்னா இயற்கை தான் அது ஒழிக்கும். இயற்கையில வந்து கொசுக்களை கொல்லக்கூடிய உயிரினங்களுடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கொசுவோடைய இனப்பெருக்கம் தடுக்கப்படும். கொசுவோட இனப்பெருக்கத்தை எப்படி தடுக்கிறது? கொசு புழுக்கள், மீன்கள் இருக்கக்கூடிய குளத்துல கொசு புழுக்களால சர்வைவ் ஆக முடியாது. ஆகும், 1-2 ஆகும், தப்பி தவறி வெளியில வரும். அப்ப மீன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய குளங்கள், அதே போல தலப்பரட்டைகள், தவளைகள் இருக்கக்கூடிய இடத்துல தவளை வந்து பாத்தீங்கன்னா கொசு உற்பத்தி ஆகி வர நப்பு நப்பு சாப்பிடும். தலப்பரட்டைகளும் சாப்பிடும். கொசு முட்டைகளை வந்து தலப்பரட்டை சாப்பிடும். கொசு முட்டை போடுறதுல அந்த முட்டையவே தலப்பரட்டை போய் சாப்பிடும். இப்ப இந்த தலப்பரட்டையும் கொண்டுற. சரி, தட்டாம்பூச்சி இருக்கிறதுலே பெஸ்ட். தட்டாம்பூச்சி தான் பிளைங்ல போய் பிடிச்சி சாப்பிடுறது. கொசுவை வந்து பிளைங்ல போய் டப்பு டப்பு டப்புன்னு பிடிச்சி சாப்பிடும். உன்னால அடிக்க முடியாது. நீ கொசு பேட்டை வச்சு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருப்ப. நீ எவ்வளவுதான் பயிற்சி எடுத்தினா உன்னை அடிக்க முடியாது. எங்க வீட்டுல எல்லாருமே தான் கொசு பேட்டை அடிச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க. விம்பிள்டன் மாதிரி ஆடிட்டு இருக்காங்களாம். எவ்வளவு கொல்ற முடியும் மனிதன் நினைச்சா? நீ மருந்து அடிச்சு கொல்ற, இது பண்ற, உன்னை விட 100 மடங்கு அது வேகமா பரவுது. காரணம் அதோடைய தன்மையை நீ புரிஞ்சுக்கல. அப்ப அந்த மருந்து அடிக்கிறத நீ நிப்பாட்டிப்பாரு. ஒரு வருஷத்துக்கு மருந்து அடிக்க வேணாம்னு முடிவு பண்ணி நிப்பாட்டிப்பாரு. இயற்கை தன்னை தகவமைத்துக் கொள்ளும். தட்டாம்பூச்சிகள் அதிகரிக்கும். அப்ப நீங்க தட்டாம்பூச்சியை நீ வந்து இப்ப சரி மருந்து அடிக்காம இருக்க முடியாதுன்னா தட்டாம்பூச்சி இனப்பெருக்கிறதுக்கு நீ ஏதாவது பண்ணிருக்கியா? உன்னால தட்டாம்பூச்சி அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு கண்ணில் படுதா தட்டாம்பூச்சி? நீங்க வந்து பாருங்க, நீங்க நான் சின்ன பையனா இருந்த காலகட்டத்துல
இரவு நேரம் ஆச்சுனாவே தட்டாம்பூச்சிகள் பறக்கும். கும்பல் கும்பலா வருங்க. இப்ப எங்கங்க இருக்கு தட்டாம்பூச்சி? ஒரு மனிதன் ஒரு செல்ஃபிஷ்னஸ்ல என்னது கடிக்குது, அதை உன்னை கொல்லணும், குருட்டாம்பகல கொசுவை கொள்றேங்கிற பேர்ல எல்லாத்தையும் கொள்ற. ஏன்னா இயற்கையை புரிஞ்சுக்கல. நான் தான் சொல்றேன், தயவு செஞ்சு என்னோட குறைஞ்சபட்சம் நம்மளை பின்பற்றுறவர்கள் இயற்கையை நேசிங்க. இயற்கையில நமக்கு எதிராக சில விஷயங்கள் வருதுன்னா ஏன்னு யோசிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை தேடி போங்க. அந்த சொல்யூஷன் அறம் சார்ந்ததா இருக்கணும். அப்ப ஒரு கொசுவை வச்சு நீ டிபேட், கொசுவை அடிக்கிறீல, உன்னை கடிக்கிறனால அடிக்கிறீல, அதே தான் நாய்க்கு அப்படின்னா கொசுவை நீ அடிச்சதுனாலேயே உன்னால ஒன்னும் கிளிக்க முடியல. அதை ஒரு உதாரணமா நீ எடுத்துட்டு வர. அடுத்து நீ என்ன பண்ணுவ? மரபணு மாற்றப்பட்ட கொசுக்களை நான் இறக்கி விட போறேன்னு ஒருத்தன் கிளம்பி வரான், மைக்ரோசாஃப்ட், பில்கேட்ஸ். மரபணு மாற்றப்பட்ட கொசுவான். இயற்கையில் இம்பேலன்ஸ் தானே ஏற்படும். அதனால அதுதான் இவங்களோட சொல்யூஷன் எல்லாமே உலகத்தை நாசம் பண்ற சொல்யூஷன்ஸ் தான். இயற்கையிலேயே ஒரு சொல்யூஷன் இருக்கு, அதுக்கு போகவே மாட்டாங்க. அப்ப நம்ம என்னன்னா இயற்கையாகவே இப்ப நாய் பிரச்சனையை தீர்க்கணும். இதுல யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. இரண்டு தரப்புமே நாய்களால் மக்கள் கடிபடுங்கன்னு யாரும் சொல்லல. நாய்கள் கடிக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஆனா அந்த பிரச்சனை எங்க இருந்து தொடங்குச்சு? லாக்டவுன்ல இருந்து தொடங்குச்சு. ஏன் லாக்டவுன்ல நாய்களுடைய இனப்பெருக்கம் அதிகரிச்சது? ரீசன் என்னன்னா, நம்ம தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் அதிகமாக இறப்பதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஆக்சிடென்ட் அப்படி இப்படின்னு. மனுஷன் தான் நாய்களோட பாப்புலேஷனை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது. இதான் உண்மை. இவன் வந்து கெட்டு போன பொருளை தூக்கி போடுவான். கெட்டு போன பொருளை வந்து சில நாய்க்குட்டிகள்லாம் சாப்பிட்டு செத்துரும், வயிறு இன்ஃபெக்ட் ஆகி செத்துரும். நீங்க ஒரு பேசிக்கா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பால் வந்து நாய்க்கு கொடுக்க கூடாது. இன்டாலரன்ஸ் இருக்கு. நீங்க பாலை கொடுத்தீங்கன்னாவே, பால் ப்ராடக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னாவே நாய் சாப்பிட்ரும். ஆனா ஜீரணத்துக்கு கோளாறு ஏற்படும். குட்டி நாய்கள்லாம் சாப்பிட்டுச்சுன்னா வயிறு இன்ஃபெக்ட் ஆகி அதுவே வந்து போல்ட் ஆகி அது செத்துரும், குட்டிகளே பிழைக்காது. அப்ப இந்த இடத்துல வந்து நாய்கள் வந்து ஒரு இடத்துல கண்ட்ரோல் ஆகிட்டே இருக்கும். ஆனா திடீர்னு இப்ப கொஞ்சம் நாய்கள்லாம் ஃபெரோசியஸா இருக்கு அப்படின்னா, ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் டாக்ஸ், நம்ம வந்து போன வீடியோல தெளிவா பேசியாச்சு, ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் டாக்ஸ் வந்து ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இல்லாம உருவாயிருச்சு இன்னைக்கு. இப்ப அதுதான் பிரச்சனை நமக்கு, புரியுதுங்களா? ஏன்னா நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள கடந்தோம் கொரோனா லாக்டவுன்ல. எத்தனை வருஷத்துக்கு இருந்தோம்? ஒரு வருஷம். நீங்க ஒரு வருஷம், 1.5 வருஷம். இந்த ஒரு வருஷத்துல ஒரு நாய் அடல்ட் ஆயிரும். ஒரு குட்டி மனிதனுடைய இன்ட்ராக்ஷன் இல்லாம, மனித பழக்க வழக்கம் இல்லாம ஒரு வருஷத்துல பெரிய நாயா மாறி இனப்பெருக்கம் செய்ய தொடங்கி விடுகிறது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த லாக்டவுன்ல நடந்த ஒரு சைடு எஃபெக்ட் தான் இன்னைக்கு நாய்கள் கடி நமக்கு அதிகரிச்சிருப்பது. மனிதனோட இன்ட்ராக்ஷன் குறைஞ்சதுனால வந்த அதனாலதான் அதிகமா நகர்ப்புறங்கள்ல இந்த பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கு. இது கிராமப்புறங்கள்ல எல்லாம் இல்ல. கிராமப்புறங்கள்ல லாக்டவுனும் வந்து ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகல. அதனால கிராமப்புறங்கள்ல நாய்களோட எண்ணிக்கை வந்து எப்பவும் போலதான் இருக்கு. ஆனா நகர்ப்புறங்கள்ல நாய்களோட எண்ணிக்கை அளவுக்கு அதிகமா அதிகரித்ததுக்கான அடிப்படை காரணம் லாக்டவுன். அதுகளை இனப்பெருக்கம் செய்யறதுக்கு உதவிடுச்சு. மனிதனுடைய இன்ட்ராக்ஷன் இல்லாதனால மனிதனோட பழக்க வழக்கம், மனுஷங்கிட்ட எப்படி பழகணும் போகணுங்கிற எண்ணம் இல்லாத ஒரு ஜென்ரேஷன் உருவாயிருக்கு. இப்ப இதுதான் அதிகமா குழந்தைகளையும் மனிதர்களையும் கடிக்கிறதுக்கான ஒரு தன்மையை அதுக்குள்ள உருவாக்கியிருக்கு. ஒரு நாயோடைய ஆயுள் காலம்ங்கிறது தெருவுல நீங்க வீட்டுல வளர்க்கும் போது 10 வருஷம் 12 வருஷம், தெருவுல எவ்வளவு தெரியுமா? 1 வருஷத்தை தாண்டாது. ஓப்பனா சொல்றேன். ஒரு நாய் நீங்க தெரு நாய் பார்த்துட்டு இருக்கீங்க, 1 வருஷம் நீங்க முழுசா அந்த நாயை பாருங்க. சென்னை மாதிரியான நகரங்கள்ல இல்ல. நாங்க தான் பாக்குறோம், எங்க வீட்டுல எத்தனை நாய்கள், தெருநாய்கள் நம்ம பாக்குறோம். வரும் போகும், ஏதோ ஒரு இடத்துல காணாம போயிடும். பிடிச்சிட்டு போயிடுறாங்களா, எங்க அடிபட்டு செத்துருச்சா, இல்ல அதுவே மூவ் ஆகி வேற இடத்துக்கு போயிருச்சா தெரியல, காணாம போயிடும். 1 வருஷம் 1.5 வருஷம் ஒரு நாய் வந்து கம்ப்ளீட்டடா அந்த ஏரியால இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ரேர். ஏதாவது இந்த ஒரு சில பேர் வந்து நாயை வீட்டுல நைட்டு வீட்டுல வச்சுக்குவாங்க, காலையில ஓப்பன்ல விட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருந்தாதான் அது சர்வைவல் ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்குமே ஒழிய, வெறும் தெருவுல தான் இருக்கு ஒரு ஸ்ட்ரே அனிமல், அது ரோட்லயே தான் வாழுது வளருதுன்னா செத்து போயிடும். உங்களுக்கு சந்தேகம், நான் சொல்றதெல்லாம் பொய் கிடையாது. உங்களுக்கு சந்தேகம்னா உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க நாய்களை நீங்க கணக்கு வைங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்த நாய்கள் இப்ப இருக்கான்னு போய் பாருங்க. இருக்காது. 1-2 தான் போயிடும். அதுக்குள்ள புதுசா வளர்ந்து வர்றதுதான். அதுகளோட ஜென்ரேஷன் வந்து இப்படிதான். நாய் பிரச்சனை ப்ராப்பரா நீங்க ஸ்டெரிலைஸ் பண்ணி அதுகளை கொண்டு போயிட்டு இது பண்ணிட்டு குடும்ப கட்டுப்பாடு நீங்க அதுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுவும் பெண் நாய்களுக்கு பண்ணா போதும். பைத்தியக்காரத்தனமா ஆண் நாய்களுக்கு பண்ணணும்னு பேசிட்டு இருக்கீங்க. பெண் நாய்களுக்கு பண்ணாவே போதுமானது. அதுதான் அந்த எதிர்த்தாப்புல வந்து உட்கார்ந்து இருந்த ஆட்களும் வன்மத்தை கக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்களே ஒழிய உண்மையாகவே சிந்தித்து பேசுபவர்கள் கிடையாது. நாய் வந்து மனுஷன் மாதிரி கிடையாது. நாய்க்கு இனப்பெருக்க காலம்னு ஒண்ணு இருக்கு. மார்கழி மாசத்துல நாய் மாதிரி அலையாதுன்னு நம்ம பழமொழிகள்ல சொல்றோம். காரணம் என்ன? அந்த மார்கழி மாசம்தான் நாய்கள் இனப்பெருக்கத்திற்கு உகந்த காலமாக இருக்கு. அதனால ஹீட்டுக்கு வரும். சில டாக்ஸ் வந்து இந்த காலத்துல விதிவிலக்குகள்னு ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி விதிவிலக்குகள் மீறி சில நாய்கள் ஹீட்டுக்கு வரலாம். ஆனா
பெரும்பான்மையான நாய்கள், அதாவது நான் சொல்றது 90% ஆஃப் த டாக்ஸ், அதுவும் ஸ்ட்ரே அனிமல்ஸ், ஒரு ஃபீமேல் ஹீட்டுக்கு வருது அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா ஃபீமேலும் ஹீட்டுக்கு வந்துடும். அது அதோடைய ஒரு மெக்கானிசம். இப்போ ஒரு ஃபீமேல் வந்து அது ஒரு பருவத்துக்கு வருது அப்படின்னா அந்த பருவம் இது வந்து 6 மாசத்துக்கு ஒரு முறை வரும். 6 மாசத்துக்கு ஒரு முறை தாங்க நாய்கள் குட்டியே போடுது. நான் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு பேசுறதுலாம் வந்து எந்த ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாம பேசுறது. மனுஷன் நீங்க வந்து மகப்பேறு மருத்துவமனைக்கு போங்க, எல்லா காலகட்டத்திலும் குழந்தை பிறந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மனிதர்களுக்கு குழந்தை பெற்றுக் கொள்வதற்குன்னு ஒரு காலம் நேரம் இல்லை. எப்பவுமே பெண்களுக்கு 30 நாளைக்கு ஒரு முறை கருமுட்டை சுழற்சி இருக்குது. நாய்களுக்கு அப்படி கிடையாது. நாய்களுடைய கருமுட்டை சுழற்சி 6 மாசத்துக்கு ஒரு முறை. அதான் ஹீட்டு. 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் நாய் வந்து இனப்பெருக்கத்துக்கே தயாராகுது. அந்த 6வது மாசம் வந்து நீங்க அந்த ஒரு 6 மாசம்ங்கும் போது மார்கழி மாசம் கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா பெண் நாய்களை சுத்தி ஆண் நாய்கள் எல்லாம் படை சூழ சுத்திக்கிட்டு இருக்கும். ஈஸியா நீங்க நாய்களை பிடிச்சிடலாம். அந்த ஒரு பெண் நாயை பண்ணாலே, அந்த ஒரு பெண் நாயை நீங்க ஒரு கேஜ்ல போட்டு வச்சிருங்க, ஊர்ல இருக்க அத்தனை ஆண் நாயை சுத்தி நின்றோம். அதுக்குள்ள சண்டை வரும் எது இனப்பெருக்கம் செய்யறதுன்ட்டு. நீங்க பெண் நாய்களுக்கு கருத்தடை சாதனங்களை கரெக்டா செஞ்சாவே போதுமானது. ஆனா நான் இப்போ ஒண்ணு கேட்கிறேன், ஒரு மனசாட்சி தொட்டு, இங்க எத்தனையோ மனிதர்கள் இருக்கீங்க, எத்தனையோ பேர் காணொலிகள் பாக்குறீங்க. உங்க வீட்டுல உங்க கண்ணு முன்னாடி இருந்த ஒரு தெருநாய், ஒரு பெண் தெருநாயை கவர்மெண்ட் ஆட்கள் வந்து கூட்டிட்டு போய் கருத்தடை செஞ்சு கொண்டு வந்து இது வரைக்கும் விட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? ஏதாவது ஒருத்தர் பாத்திருக்கீங்களா? அதை ஆம்பளை நாயை தான் கூட்டு போய் காதை கட் பண்ணிட்டு அனுப்புவாங்க. உங்களுக்கு கருத்தடை ஆண் நாய்க்கு கருத்தடை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு நான் பண்றேன் அப்படிங்கிறதுலாம் ஏமாத்து வேலை. அப்ப ஆண் நாய்க்கு நீங்க கருத்தடை பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு டாக்ஸோட பிஹேவியர் உங்களுக்கு தெரியும். ஃபைட்ல 1-2 நாய் தான் மேட்டிங்க்கு அடுத்து போகும். அந்த 1-2 நாய்கள் தான் மேட் ஆகும். இப்ப எதோட மேட் ஆகும்? ஃபீமேல் டாக்ஸோட தான் மேட் ஆகும். ஃபீமேல பண்ணாவே போதும். நீங்க மேல நீங்க பண்ற வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு நான் சொல்றேன், நம்மள மாதிரி சில பேர்லாம், நாங்கெல்லாம் வந்து நாய்களை பத்தி பேசுறோங்கிற பேர்ல வன்மத்தை கக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு நாய்களை பத்தி அவர் நேசிக்கிறாராம். இந்த நியானால ஒருத்தர் கலந்துக்கிறாப்புல, ஒரு பத்திரிகையாளர். அவர் சொல்ல, நாய்களை நாங்க நேசிக்கிறோம். ஒரு அனிமலுக்கு இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை குணங்கள் என்னங்க? அதுக்கு சாப்பாடு கிடைக்கணும், அதுவும் ஒரு சுகாதாரமான நீர் கிடைக்கணுமா? சுகாதாரமான நீர், இந்த சுகாதாரமான நீர் நம்ம இந்தியர்களுக்கு முதல்ல கிடைக்குதா? மனுஷங்களுக்கே கிடைக்க மாட்டேங்குது. சுகாதாரமான நீர் கிடைக்கணும், அது கிடைக்கல அந்த திருநாய்களுக்கு. அவர் உயிர் நியாயவாதி, கஷ்டப்படுற திருநாய். சரி, என்ன சொல்ல வரீங்க சார்? சரி, அதெல்லாம் கிடைக்கல, இப்ப அதனால என்ன சொல்ல வரீங்க? அதனால நான் நாயை கொல்லணும்னு முதல்ல சொல்லி, எதுக்கு இந்த சுத்தி வச்சு நடிக்கிற? நாயை கொல்லணும், எனக்கு சின்ன வயசுல நாய் என்னோட கடிச்சிருச்சு, என்னுடைய பின்பக்கத்தை கடித்து விட்டது சிறு வயதில் நாய், அதனால நாய் மேல வெறுப்புன்னு சொல்லு. வந்து அப்படியே நல்ல மாதிரி நடிக்காதீங்க. இது நடிப்புங்க. நான் நாய்கள் மேல நான் அக்கறை இருக்க மாதிரி இப்படி ஒரு பேச்சு. என்ன பேசுனீங்க? அதுகளுக்கு டிச்சு தண்ணியில போய் தண்ணி குடிக்குதுங்க. ஆமால, ஏன் வெளிநாட்டுல எல்லாம் டிச்சு தண்ணியில நாய்களால தண்ணி குடிக்க முடியல? குப்பை தொட்டில போய் சாப்பிடுதுங்க. ஆமா, ஏன் வெளிநாட்டுல குப்பை தொட்டில போய் நாய்களால சாப்பிட முடியல? இந்த கேள்வி எல்லாம் வச்சிங்களா? ஏன்னா உன்னோட நாட்டுடைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டே வேஸ்டா போய் கிடக்குது. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை குறை சொல்லாம என்னமோ மனுஷங்க வந்து அந்த குப்பையில போய் நாய்கள் சாப்பிடணுங்கிறதுக்காக குப்பை கொட்டுறாங்களா? எத்தனை பேர் குப்பையில வந்து நாய் சாப்பிடணும்னு குப்பையை கொட்டுறீங்க? குப்பைன்னு தூக்கி போடுறோம், அது உள்ள கிளறுது. நீ வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை கோட்டை போட்டுவிட்டு அதுல போயிட்டு இனப்பெருக்கம், நாய் சாப்பிட்டு இனப்பெருக்கம். நாய் சாப்பிட்றதுக்கும் இனப்பெருக்கத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? எனக்கு அதுவே புரியல. நாய்ங்கிறது உயிர், அது ஒவ்வொரு நாளும் சாப்பிடணும். ஆனா 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் இனப்பெருக்க காலமே வருது இருக்கு. அப்ப 6 மாசம் வரைக்கும் அது வந்து சாப்பிடுறத வந்து நீ என்ன சொல்லுவ? 1 மாசம் தான், 6 மாசத்துக்கு ஒரு முறை. அப்ப வருஷத்துக்கு 2 முறை தான் ஒரு நாய் வந்து இனப்பெருக்கத்துக்கு தயாராகுது. இதையே யாரும் பேசலாங்க. ரொம்ப சிம்பிளா செய்ய வேண்டிய ஒரு விஷயங்க இது. பெண் நாய்களை மட்டும் ஐசோலேட் பண்ணி, பெண் நாய்களை மட்டும் ஒவ்வொரு ஏரியால இருக்க பெண் நாய்களை மட்டும் பிடிச்சிட்டு போனாவே போதுமானது. அது பெண் நாயை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப சுலபம். பார்த்தாவே தெரியும். பெண் நாய்களோட உடல் அமைப்பை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் பெண் நாய் எது, ஆண் நாய் எது. பெண் நாய்களை பிடிச்சு கொண்டு போய் கருத்தடை இங்க பண்ணிருக்கீங்க. அப்ப அதுக்கு நான் பண்ணேன் ஒதுக்குனேன்னு சொல்லி எல்லா நிதியும் திருட்டுத்தனம். கவர்மெண்டோட அஜாக்கிரதை. கவர்மெண்ட் எதையுமே செய்யல, காசு காணாம போச்சு. அது ஒரு இதுவும் பண்ணல. அப்ப பெண் நாய்கள் குட்டி போடும். பெண் நாய்கள் குட்டி போட்டோன்னே கொஞ்சம் டெரிட்டோரியல் குட்டிகள் இருக்கும்போது அந்த குட்டிகளை வந்து கொஞ்சம் டெரிட்டோரியலா பாத்துக்கிறதுக்கு வரும், அது கடிக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு சேஃப்கார்ட் பண்ணும். அது அந்த ஒரு இது இருக்கு. நீங்க பெண் நாய்களை இப்ப நியூட்ரல் பண்ணிட்டீங்க, அதாவது கருத்தடை செய்து விட்டீர்கள். இப்ப அடுத்து என்ன ஆகும்? அதுக்கு ஹீட்டே வராதா? ஹீட்டே வரலைன்னா இனப்பெருக்கம் பண்ணாது.
இனப்பெருக்கமே பண்ணலைன்னா குட்டிகளை பாதுகாக்கணுங்கிற எண்ணமும் வராது. சரி, ஆண் நாய்களுக்கு இப்ப நம்ம எல்லாம் வீட்டுல நாய் வளர்க்குறோம், எல்லா நேரமும் ஆண் நாய் வந்து மேட்டிங் பண்ணணுங்கிற எண்ணத்துல இருக்கா? இல்லையே. ஃபீமேலோட ஸ்மெல், இந்த ஹீட் ஸ்மெல்லு, அது என்ன பிளட் வரும் அதுக்கு, அந்த பிளட்டோட ஸ்மெல் வந்தோன்னா தான் இதுக்கு மைண்ட் வந்து ட்ரிகர் ஆயிரும். இப்போ ஒரு வீட்டில் ஒரு நாய் இருக்குன்னா ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேலுக்கு வந்து ஹீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த வாடை வீட்டில் வளர்க்குற நாய்க்கு போயிருச்சுன்னு வைங்களேன், வீட்டில் இருக்க நாய் சாப்பிடாது. அதுக்கு மேட் ஆகணுங்கிற எண்ணம் இருந்துட்டு இருக்கும். பட் அந்த ஸ்மெல்லே அதுக்கு வரலன்னு வைங்களேன், அதை பத்தியான எந்த சிந்தனையும் இருக்காது அதுக்கு. மனுஷன மாதிரி கிடையாது. நாயை பார்த்தோன்னே அப்படியே நாய் சாரி அதுவும் நடக்குது. அதெல்லாம் எங்க போய் எந்த டிபேட் சொல்ல வச்சு பண்ணுவீங்க? திருநாய்களை, பெண் திருநாயை ஒருத்தர் ரூம்ல கொண்டு போய் வந்து இது பண்றானே, மனுஷன் ஜென்மம் அது. 6 அறிவு இருக்கிறவருக்கு 5 அறிவு இருக்கிற வித்தியாசம் எனக்கு சொல்லுங்க, நீங்க வித்தியாசத்தை சொல்லுங்க. மனுஷன் அப்படி நடந்துக்கிறானா? இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க சொல்லுங்க இதோட நியாயங்கள்லாம். நீங்க பேசிக்கா என்ன நினைக்கிறீங்க? தெருவுல நாய்களோட இனப்பெருக்கம் இல்ல நம்பர்ஸ் வந்து கம்மி பண்ணும் தானே? கவர்மெண்ட் பண்ணணுங்க, அதான் பண்ணணும், கவர்மெண்ட் பண்ணணும். மாறி நாயாட்டம் கத்திட்டு இருக்கிறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சொல்லு. நீ கவர்மெண்ட் அக்கௌண்டபிள் பண்ணு. நீ கவர்மெண்ட்டை காப்பாத்தி விட்டுட்டு இருக்க. இது வரைக்கும் நீ பண்ண கருத்தடைகள் எத்தனை? கருத்தடை பண்ணிருந்தா இன்னைக்கு ரோட்ல கருத்தடை செய்யாத பெண் நாய்கள் எப்படி இருக்குது? எங்க நீ பண்ண? இது வரைக்கும் கருத்தடை பண்ண பெண் நாய்களை காட்டு நீ. சோ கவர்மெண்ட் மேலதான் தப்பா? கவர்மெண்ட் பண்ணவே இல்லையே. அப்ப டாக் லவர்ஸ் மேல தப்புன்ற மாதிரி காட்டுறாங்க. அதை தாங்க நான் சொல்றேன். சாப்பாடு வைக்கிறத ஒரு குத்தமா குறையா நீ சொல்லிக்கிட்டே இருக்க. சாப்பாடு, நான் தான் சொல்றேன், சாப்பாடு வந்து ஒரு நாய் தினந்தோறும் சாப்பிடும். தினந்தோறும் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுதா நாய்? நீங்க எல்லாம் பார்த்ததே இல்லையா? ஏன் இவ்வளோ ஒரு அன்இன்ஃபார்ம்டா இருக்கீங்க? மக்களை நான் கேட்கிறேன். இக்னோரண்ட். நீங்க பார்த்தது இல்லையா? மார்கழி மாசம் நாய்களை நீங்க பார்த்தது இல்லையா? அப்போ உங்களுக்கு தெரியாத எது பெண் நாய் எது ஆண் நாய்னு? ஒரு பெண் நாயை சுத்தி எத்தனை ஆண் நாய்கள் சுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல உங்களால போய் மார்கழி மாசம் ஓப்பனா சொன்னா மார்கழி மாசம் தான் நீங்க வந்து இந்த இதுகளெல்லாம் போய் செய்யணும். இப்ப இதுல என்ன கேட்கலாம், ஹீட்ல இருக்க டாக்ஸ் வந்து பண்ண முடியாதுங்க. இது கூட தெரியாம பாரிசாலம் பேசுறாரு. தெரியும் எனக்கு ராஜா. நீ அப்ப நீ கேப்சர் பண்ணு தான் நான் சொல்றேன். அப்போ நான் ஆப்ரேட் பண்ண சொல்லல. பெண் நாய்கள் பருவத்துக்கு வரும்போது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அப்ப அந்த பெண் நாய்களை கேப்சர் பண்ணு. பெண் நாய்களை நீ அப்ப கேப்சர் பண்ணி முகாமுக்கு அனுப்பிடு. முடிஞ்சுதா? ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஹீட் சைக்கிள்ல நீ இனப்பெருக்கம் பண்ண விடாம தடுத்துருவ. அதையும் மீறி உன் கண்ட்ரோல் மீறி இனப்பெருக்கம் ஆயிடுச்சுன்னா உன் கஸ்டடியில அந்த குட்டிகள் பிறக்கும். கரெக்டா? அடாப்ஷனுக்கு ஈஸியா கொண்டு போயிடலாமா? எவ்வளவு சிம்பிளான ப்ராசஸ்ன்னு பாருங்க. அடாப்ஷன் ப்ராசஸ்க்கு ஈஸியா குட்டிகள் பிறக்கும். குட்டிகளை வாங்குறதுக்கு எல்லாரும் தயாரா இருப்பாங்க. வாங்கி வளர்க்குறேன் அப்படிங்கிறது. அப்ப இது இந்த குட்டின்னு சொல்லி ஏதோ ஒரு வெப்சைட்ல போட்டு விடு, மக்கள் வந்து இலவசமா வந்து வாங்கி உங்ககிட்ட வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போட்டோம். ஸோ அடுத்து வந்து இது. இப்போ இன்னொன்று என்னன்னா, சிலர் சொல்லுவாங்க வயசு வந்த டாக்ஸை வந்து ஆக்சுவலா நியூட்டர் பண்ண முடியாது அப்படின்னு. அது ஆக்சுவலா போய் பண்ணலாம். பண்ண முடியாதுலாம் கிடையாது. ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் பிட் ஹார்டர், ஆனா பண்ண முடியும். பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப வந்து யூட்ரஸ் ரிமூவல் சர்ஜரிலாம் வந்து டாக்ஸுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பொய்களை சொல்லிட்டு இருக்காதீங்க. பண்ண முடியாதெல்லாம் கிடையாது, பண்ணலாம். அதுக்கு செலவு அதிகமான அப்படிலாம் இல்லை. கிட்டத்தட்ட சர்ஜரி ஒரே மாதிரி தான். பண்ண முடியும். நியூட்ரல் ஆயிட்டு என்ன அந்த காலத்துல பண்ண முடியாது. பிரெக்னெண்டா இருக்க டாகுக்கு பண்ண முடியாது. அந்த டாக் செத்து போயிடும் பண்ணா. ஸோ பிரெக்னெண்டா இருக்க டாகுக்கு பண்ண முடியாது. ரீப்ரொடியூஸ் ஆகிற மேட் ஆயிருக்கிற டாகுக்கு பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? அது அந்த சீசன் முடிஞ்சோடனே அடுத்த ஒரு மாசம் 2 மாசத்துல அது நார்மலைஸ் ஆயிரும். அந்த 1 மாசம் மட்டும் நீ முகாம்ல நான் ஃபீமேல் டாக்ஸ் வச்சிருக்க, அழகா ஃபீமேல் டாக்ஸ் ஐசோலேட் பண்ற, ஃபீமேல் டாக்ஸுக்கு கருத்துரை பண்ற, திரும்ப அதுல கொண்டு போய் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ற. முடிஞ்சுது. அதோட வாழ்க்கைக்கு அது வாழ்றதுக்கு அது ஒரு கார்ல அடிபடுறதோ இல்ல ஒரு பைத்தியக்காரன் வந்து அதை அடிச்சு கொள்ற வரைக்கும் அது ரோட்ல வாழும். கரெக்டா? அதுக்கப்புறம் அது செத்துரும். ஃபீமேல் டாக்ஸை மட்டும் ஐசோலேட் பண்ணி நீ வந்து இனப்பெருக்கத்தை தடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நாய்களோட இனப்பெருக்கம் அப்படி சீக்கிரம் காணாம போயிடும். சீக்கிரம். ஏன்னா அதுகளோட ஆயுசும் அதிகம் கிடையாது. ரொம்ப நாள்லாம் ஆகும்னு நினைக்காதீங்க. சரி அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். கவர்மெண்ட் என்கிட்ட கொடு, நான் பண்ணி காட்டுறேன். ஐ வில் டூ இட். ஒரு வருஷம் டைம். நாய்களை கொல்ல தேவையில்லை. கருணை முறையில கரெக்டா ஒர்க் பண்ணா நடக்கும். நீ உன்னுடைய நாடு ஊழல்ல மண்டி கிடக்குது, அதை நீ புரிஞ்சுக்கோ. நீ செய்யற தப்பு 5 அறிவு ஜீவன் மேல பழிய போடுற 6 அறிவு ஜீவன்கள் செய்யற தப்பு. முட்டாள்களையும் ஒண்ணுக்கு உதவாத அரசியல்வாதிகளையும் தேர்ந்தெடுத்து, மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்து மக்கள் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். 6 அறிவு ஜீவன். 6 அறிவு வச்சுட்டு நீ பயன்படுத்தினியாத? அறிவிலிகள் அரசாண்டு கொண்டிருக்கிறார்கள். உனக்கு எப்படி நல்லது நடக்கும்?
ஆனா அறிவிலிகளை வந்து கேள்வி கேட்காம இவ்வளவு நாள் கவர்மெண்ட் ரன் பண்றியே, நீ எப்படி வந்து இது செய்யாம விட்ட கேள்வி கேட்கறல. மாறா இன்னைக்கு வந்து என்ன பண்ற, நாய் மேல பழிய போடுற, நாய்க்கு சாப்பாடு போடுறவனை கொண்டு போய் கொலவரியில கடிச்சு வைக்கிற. நாய்க்கு சாப்பாடு போடுறதுங்கிறது ஒரு அறம். ஒரு நாய்க்கு மட்டுமா நீ சாப்பாடு போடுற, ஒரு உயிருக்கு போடுறது நீ நாய்க்கு மட்டுமா போடுற, காக்காக்கு போய் சோறு வைக்கிறது இல்லையா? காக்காவுக்கு சோறு வைக்கிறேன். நான் நாளைக்கு சொல்லுவேன், நான் காரு கஷ்டப்பட்டு பளபளப்பா ஒரு BMW காரை கொண்டு வந்து நிப்பாட்டுறேன், அதுல காக்கா எச்சம் போகுது, கவனிக்காம விட்டோம்னா வித்தின் எ டே அந்த இடத்துல வந்து பெயிண்ட் வந்து எரோட் ஆகுது. ஆகுதா இல்லையா? காக்காவோட எச்சத்துல கார் பெயிண்ட்ஸ் என்ன ஆகும்? பெரிய பிரச்சனை தான். அதுக்காக என்ன பண்ண போறோம்? காக்காவெல்லாம் சுற்றலாம். காக்காக்கெல்லாம் உணவு வைக்காதுன்னு சொல்லிருவியா? சொல்லு, காக்காக்கு உணவு வைக்க கூடாதுன்னு சொல்லு. நீ என்னங்க நம்பிக்கைக்கு எதிராக பேசுறேன்? வருவ. சரி, ரோட்ல வந்துங்க நாய் குறுக்கால வந்துருச்சுங்க. எத்தனை கார் ஆக்சிடென்ட்ஸ் மாடு குறுக்கால வர்றதுக்கு ஆயிருக்கு தெரியுமா? ஆமா. ஆடு குறுக்கால வர்றதுக்கு ஆயிருக்கு தெரியுமா? என்ன பண்ணலாம்? மனுஷன் குறுக்கால வர்றது, நீங்க மனுஷனே இதுக்குள்ள இழுக்க வேணாம். கோவப்படுறாங்க, கொந்தளிக்கிறாங்க. சரி, ஓகே, ரைட். நாய், ஆடு, மாடு, இந்த உயிர்கள் எல்லாம், பூனை எல்லாமே உள்ள வருது, ஆக்சிடென்ட் நடக்குது. இது ஆக்சிடென்ட்ஸ். இந்த ஆக்சிடென்ட்ஸ்ல இன்னும் ஒரு சில விஷயங்கள் நிறைய இருக்குங்க. நான் தான் சொல்றேன்ல, நாய் எங்கேயாவது சண்டை போட்டா கீழே விழுகிறவங்களாம் இருக்கான், நிறைய பேர் இருக்கு. நாய் வளர்த்தவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்க எவ்வளவு அபியூசஸ் வந்து ஃபாலோ பண்றாங்கன்னு. நீங்க நாயை வாக்கிங் கூட்டு போறீங்க, இங்கெல்லாம் நாயை வாக்கிங் கூட்டு வரக்கூடாதுன்னு எவனோ ஒருத்தவன் சொல்லுவான். கிரவுண்ட்ல எழுதி போட்டாங்க இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஏரியால. அதான் இங்க நாயை வாக்கிங். சரி, எங்க நாயை வாக்கிங் கூட்டு போறது? அப்ப நீ வாக்கிங்க்கு ஒரு ப்ராப்பர் ரூல், நம்ம அதை நானே சொல்லியிருக்கேன் இல்லையா? நீ வந்து டாக் பார்க்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் கவர்மெண்ட். அடுத்து வந்து அது ஆய் போறத அவங்களே அள்ளிட்டு போகணும். சொல்லியிருக்கேன் நான், நாய் ஆய் போகுதுன்னா அது அள்ளணும்னு. வெளிநாடுகள் அது இருக்கா இல்லையா? வெளிநாட்டுல எல்லாம் எவனும் வந்து இங்க நீ நாயை வாக்கிங் கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூட மாட்டாங்க. ஆனா நாய் ஆய் போச்சுன்னா அது அவன் தான் அள்ளுவான். அவன் அதுக்குன்னு ஒரு எக்யூப்மெண்ட் கையில வச்சுட்டு வருவான், ஒரு அல்ற ஸ்கூப்பர் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஸ்கூப்பரும் நம்ம இந்தியாவிலயும் இருக்குது, ஸ்கூப்பர்ஸ் இருக்குது, அல்றான், நல்லவன் அள்ளிட்டு தான் இருக்கிறான். சில பேர் அதை அல்றது இல்ல. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, அப்ப அதெல்லாம் சட்டமாக்கு, அதை கொண்டு வா. நாயை மாஸ்க் இல்லாம வெளியில கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லு. இதெல்லாம் நம்மளே பேசியிருக்கோம். ஆனா உனக்கு என்னன்னா, நாயை கொல்லணும். ஏய், ஒரு ஈஸியா செய்யற ஒரு விஷயம் இருக்கு, அது பக்கமே நீ யோசிக்காம நீ நாயை கொல்றதுலயே குறிக்கோளா இருந்தீங்கன்னா, உனக்கு உண்மையாகவே சொல்யூஷன் தேவையா நாயை கொல்லணுங்கிற ஆசையா? சொல்லு. நீ நாயை கொண்டுட்டு கண்டிப்பா அடுத்த உயிரினத்துக்கு தானே போவாங்க ஃபியூச்சர்ல. நான் கேக்குறது, சொல்யூஷன் இருக்கு, சொல்யூஷன் உனக்கு வேணுமா இல்ல நாயை நீ கொல்லணுமா? இல்ல, இதுலதானே என்னோட ஹேட் வந்து நிறைவாகுது. அப்ப உனக்கு உண்மையாகவே ஏதோ ஒரு சின்ன வயசுல நீ ட்ராமடைஸ் ஆயிருக்க நாய் மேல. சில பேருக்கு நாயை ரோட்ல விரட்டி இருக்கும், துரத்தி இருக்கும், அதனால ட்ராமடைஸ் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் நாயை அவங்க வளர்த்து இருக்க மாட்டாங்க. இப்ப என்னையும் தான் நாயெல்லாம் துரத்தி இருக்கு. சின்ன வயசுல நானும் தான் தெரிச்சு ஓடி இருக்கேன். நாய் துரத்தி இருக்குங்க. அதுக்கப்புறம் நான் நாய் வளர்க்குறேன், எனக்கு நாய்களை பத்தி புரிதல் வந்துருச்சு. இப்ப நாய் துரத்துனாலும் நான் ஓடுறதுல, நான் நிக்கிறேன், பக்கத்துல வந்து கடிக்காது, வேகமா துரத்திட்டு வரும், பல்ல காமிச்சுட்டு வரும் தெருநாய். நீ ஆடாம நின்னு பாருங்க, ஆஹா இவன் என்னடா இவன் நமக்கு பயப்பட மாட்டேங்கிறான், பக்கத்துல வந்து கேப் விழுந்துரும். அதோட ஜெனரல் பிஹேவியர். கூட்டமா இருந்தாலும் சரி, நீ 100 நாய் இருந்தாலும் சரி, 200 நாய் இருந்தாலும் சரி, அதோட பிஹேவியர் அதுதான். நீ பயப்படக்கூடாது. ஆனா நீ பயப்பட்டுற, நீ பயப்பட்டு ஓடினா உன பிரேயா பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த நீயா நானா நிகழ்ச்சிக்கே வரேன். சரி, நிகழ்ச்சி நீங்க நடத்துறீங்க, போறீங்க. இதுல ஒரு பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து நாய்கள் மீது வெறுப்பை தான் உமிழ்கிறார்கள். இதுல ஒரு சிலர் வந்து பாதிப்பு அடைஞ்சவங்க, உண்மையாவே பெத்த பிள்ளை வந்து இறந்து போறது, இதெல்லாம் யாராலையும் ஜீர்ணிச்சுக்க முடியாத சில விஷயங்கள். இதுல நாய்கள் இதுல ஒரு காரியங்களாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கும் பொழுது அது நம்ம வருந்துறோம், அதுக்கு நம்ம மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒரு நாய் வந்து காரணமா இருக்கு அப்படிங்கறனால ஒட்டுமொத்த நாய்களும் அதனால கெட்டவைகள் ஆயிராது. சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அந்த மாதிரி தவறாக அமைஞ்சிருக்கு. குழந்தைகள் படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்து செத்து இருக்குங்க நிறைய. குழந்தைங்க வாஷிங் மிஷினுக்குள்ள போய் விழுந்து செத்து இருக்குங்க. ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விழுந்து செத்து இருக்குங்க. எதையாவது எடுத்து வாயில போட்டு செத்து இருக்குங்க. குழந்தைகள் நிறைய விதத்துல இறந்திருக்கு. மெடிக்கல் எரரால இறந்திருக்கு. டாக்டர்ஸ்களுடைய தவறான பிரிஸ்கிரிப்ஷனால இறந்திருக்கு. நடந்திருக்கா இல்லையா? ரீசெண்டா கூட நடந்திருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கும் ஜெனரலைஸ்டா ஒரே முடிவு எடுக்க முடியாது. அந்தந்த சந்தர்ப்ப சூழல் என்ன சூழல். இப்ப ஒருத்தர் அதுல உண்மையாவே சொன்னாரு, ஒரு நாய் வந்து குறுக்கால வந்துருச்சு. அப்ப நான் பிரேக் அடிச்சேன்,
வண்டி ஸ்கிட்டாகி கீழே விழுந்து என் பையன் வந்து இறந்துட்டான் அப்படிங்கிறத சொல்றேன். அது வருந்தத்தக்க நிகழ்வு. ஆனா அந்த நாய் வந்து இந்த குழந்தைய கொல்லணுங்கிறதுக்காக குறுக்கால வரல. அது ஒரு எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம். நான் ஒண்ணு சொல்றேன். பைக்ல ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, ஒரு கவரு அவர் முகத்துல வந்து விழுந்து ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு. பிளாஸ்டிக் கவர். ஒண்ணும் பண்ண முடியாது. கெட்ட விஷயங்கள் நடக்கதாங்க செய்யுது உலகத்துல. அதுக்காக வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே இப்போ இது பண்ணிட முடியாது. இப்ப நான் வரேன், சரி நாய் வந்து எதர்ச்சியா நடந்துச்சு. மலைப்பகுதியில வாழக்கூடிய குழந்தைகளை சிறுத்தை வந்து கொல்லணுங்கிற நோக்கத்தோடையே திங்கணுங்கிற நோக்கத்தோடையே புடிச்சு இழுத்துட்டு போகுது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லா சிறுத்தையும் எல்லா புலியையும் கொல்றதுக்கு தயாரா? என்ன பண்ணுவாங்கன்னா மனுஷனை கொன்னு பழகுன அந்த புலியையும் சிறுத்தையும் கொல்லுவாங்க. கரெக்டா? தருள். அதேதான் நான் இங்க சொல்றேன். நாய்களை கொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லல, புரிஞ்சுக்கோங்க. நாய்கள் மனிதனை கடித்து பழகுதுன்னு வைங்க. ஒரு சில நாயெல்லாம் கடிச்சுக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும். ஒரு ஏரியால அந்த நாய் யாரையும் எல்லாரையும் கடிக்குதுங்க அப்படின்னா கொல்லுங்க. யார் கொல்லணும்? நீ கொல்லக்கூடாது, நான் கொல்லக்கூடாது. கவர்மெண்ட் கிட்ட தகவல் சொல்லப்பட்டு அவங்க வந்து அந்த பர்டிகுலர் நாயை கொல்லணும். அதுக்கெல்லாம் யாரும் இங்க தடை இல்லை. நான் நாய்களை கொல்லவே கூடாதுன்னு அந்த வீகன் அஜெண்டா பேசுறாங்க மாதிரி பேசல. அதான் வித்தியாசம். புரிஞ்சுக்கோ. குற்றம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாய் வேற வழி இல்லை, நம்ம அதை கொல்லணும். ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா தெருவில் இருக்க எல்லா நாயும் பிடிச்சு கொண்டு போய் கொன்னுருங்க. அப்புறம் கேட்டா இல்ல முகாம்ல தான் அடைக்க சொன்னோம். முகாமே இங்க இல்லையே, முகாம் அட்ரஸ் கொடு அடைப்போம் வா. அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. முகாமே இல்ல, எங்க அடைக்க சொல்ற நீ சொல்லு. முகாம் இல்லைன்னா அட்ரஸ் கொடு, அட்ரஸ் கொடு வா, நம்மளே போவோம். கையோட எவன் எல்லாம் முகாம்ல அடைக்கணும்னு சொல்றியா வா. எங்க முகாம் இருக்கு? சோ பிளான் பண்ணி ஸ்டேஜ்டா அந்த ஒரு ஸ்டேஜ்டா ஒரு நரேஷனை செட் பண்ணிருக்கீங்க நீங்க. இப்ப நீங்க பண்ணதுல என்ன விளைவாச்சுன்னு பாத்தீங்களா? நாயை கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் வந்து விஷம் வச்சு கொண்டுட்டு இருக்கான் நாயை. எவ்வளவு பெரிய தவறான ஒரு போக்கு இது. கோவையில எவ்வளவு தவறான ஒரு விஷயம் இது. ஒரு உயிருக்கு உணவு வச்சு நீங்களாம் வந்து கேரளால ஒரு யானைக்கு பலாப்பழத்துக்குள்ள வெடிய வச்சு ஒருத்தன் கொடுத்தானடா. என்னடா நீங்க சொன்னீங்க? கர்ப்பிணி யானடா அது? என்னடா சொன்னீங்க? எல்லாரும் என்ன சொன்னீங்க? கேரளால அதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு? கேரளா ஒரு பெரிய அழிவு வந்துச்சா இல்லையா? என்ன சொன்ன நீ? எல்லாம் கருணையே இல்லாம யானையை கொண்டாங்க, அதனால அழிவு வந்துச்சுன்னு வாய் கூசாம பேசுனீங்களா இல்லையா? போய் விஷம் வச்சு நாய்களை கொள்ற கர்ப்பிணி நாய் வந்து சாப்பிடுமா சாப்பிடாதா? அது உன்னை நம்பிட்டு வந்து சாப்பிடுமா சாப்பிடாதா? நம்பிட்டு வந்து சாப்பிடுமா சாப்பிடாதா? என்னடா மனுஷனா நடந்துக்கோங்க, மனுஷனா நடந்துக்கோங்க. இவ்வளவுதான் நான் சொல்றேன். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணு, கொலைவெறியில் அலையாத. சரி, அந்த ஒட்டுமொத்த டிபேட்ல நாய்களுக்கு நடக்கிற அபியூஸ் பத்தி ஏதாவது ஒரு பேச்சு வந்துச்சா? அந்த டிபேட் 1 மணி நேரத்துக்கு உட்காந்து நடுவுல இந்த ஸ்பான்சர், அந்த ஸ்பான்சர், இந்த ஸ்பான்சர், நாய்களை கல்லால் அடிக்கிறதும், நாய்களை வந்து போயிட்டு சும்மா இருக்க நாயை வந்து பட்டாசு கட்டி விடுறதும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மனுஷன் பண்ணிட்டு இருக்கானே, இதை பத்தியான ஏதாவது ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு அந்த ஒட்டுமொத்த டிபேட்ல? ஒரு செஷனே வரல. ஏன்? அப்போ உன்னோட அஜெண்டா என்ன? இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்பதான் நான் வந்து ஒரு நியூ கண்டென்ட்டை சொல்றேன். கார்பரேட் இதுக்கு பின்னாடி இருக்கு. கார்பரேஷன் நம்ம கார்பரேஷன் இல்ல, கார்பரேட் சொசைட்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக நாய்களை கொல்றதுக்கு அஜெண்டா செட் பண்றான். மக்களை வெறி பிடிச்ச மிருகங்களா மாத்திட்டு இருக்கான். மாறிக்கிட்டு இருக்கீங்க. நாய்கள் பிரச்சனைய என்னால சால்வ் பண்ண முடியும். 1 இயர்ல சால்வ் பண்ண முடியும். எவனா அதை சொல்றானா? நாய் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் நாய்களை கொல்லாமையே. அதாவது நாய்களை கொல்லாம இந்த சென்ஸ் எல்லா நாயிலையும் கண்டிப்பா கொல்ல வேண்டிய நாய்கள் இருக்கு. அதையும் நான் இங்க இல்லைன்னு நான் சொல்லல. சில நாய்கள் வந்து கேரக்டர் அப்படி டெவலப் ஆயிருக்கும், கடிக்கும். சில நாய்களுக்கு இயற்கை நம்ம பைத்தியம் பிடிச்சிருக்க மாதிரி நாய்களுக்கும் பைத்தியம்லாம் இருக்கு. அதெல்லாம் அது எல்லாத்தையும் கடிக்கும், எல்லாத்துக்கிட்டையும் இது பண்ணும், அது அப்படி இருக்கும். அப்புறம் ரேபிஸ் ஒரு பெரிய ஒரு கன்சர்னா இருக்கு இன்னைக்கு. அதுலயுமே அங்க ஃபுல்லா பொய். இத்தனை பேரு ரேபிஸால பாதிக்கப்படுறாங்க. எதை வச்சு கவுண்ட் பண்ணேன்னா, அந்த பத்திரிக்கையாளர் மனசாட்சி இல்லாம என்னமா சொன்னாரு, இவ்வளவு வேக்சினை வாங்கியிருக்காங்க, அதனால இவ்வளவு வேக்சினை வாங்கியிருக்காங்கன்னா இவ்வளவு பேர் ரேபிஸால பாதிக்கப்படுற, அதாவது இவ்வளவு பேர் வேக்சின் வாங்கியிருக்காங்களாம். அதாவது இந்தியன் கவர்மெண்ட் வந்து இவ்வளவு வேக்சின்ஸ் வாங்குதான், அப்ப அவ்வளவு ரேபிஸ் இருக்குங்கிறாரு. அது எப்படி கரெக்டா இருக்கும்? என்ன கணக்கு இது? என்ன பேசுறீங்க நீங்க? இது ஒரு மீடியால ஒரு பொய்ய வாய் கூசாம பேசுறீங்க. ஒண்ணு புரியுமா? இப்ப ஒரு 5 வருஷமா நம்ம நாய் வளர்க்குறோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை ரேபிஸ் வேக்சினேஷன் போடணும்.
அப்போ ஒரு நாய்க்கு 5 வேக்சின் வந்து கணக்குல வருது. வளர்க்குறவங்க தான் நிறைய பேர் வேக்சினை வாங்குறவங்களே. நாய் வளர்க்குறாங்கல்ல, ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் நாய் இருக்குன்னா வருஷம் அந்த வேக்சின் போடணும்னு சொல்றாங்க கவர்மெண்ட்ல. வருஷம் போயிட்டு அவங்க வேக்சின் போடுறாங்க. புரியுதுங்களா? இப்ப ஒரு நாய் நீங்க இருக்கு அப்படின்னா ஒரு நாய்க்கு நீங்க வேக்சின் போடுறாங்க. ஒரு குட்டி பறக்குது அப்படின்னா அந்த குட்டிகளுக்கு எல்லாம் ரேபிஸ் வேக்சினேஷன் போடணும். அப்ப ஒரு நாய் 5 குட்டி போடுது, 6 குட்டி போடுதுன்னா 6 குட்டிக்கு 6 வேக்சின் கணக்கு விழுந்துரும். இப்ப இந்த 6 குட்டிக்கு 6 வேக்சின்னா அந்த குட்டியில எத்தனை குட்டி சர்வைவ் ஆகும்? ரேர் தான். அப்ப நீங்க வேக்சின் கணக்கை வச்சு நாய்க்கடி கணக்கு சொன்னா என்னங்க இது? நாய்க்கடிக்கும் வேக்சினுக்கு என்னங்க சம்பந்தம்? இத்தனை பேருக்கு நாய் கடிச்சிருக்குங்க, எப்படின்னா இவ்வளோ வேக்சின் வந்து இந்தியா வாங்குதான். என்ன கணக்கு இது? இத பேசுறாரு கோபிநாத், கேட்டுக்கிறாரு. கோபிநாத்துக்கு கோபம் வரும். பாத்தீங்களா ஆக்டிங்லாம்? கோபம். என்ன கோபம்? பிளான் பண்ணி தானே கூப்பிட்டுருக்கீங்க. லூசுத்தனமா பேசுறவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு அவன் லூசுத்தனமா தானே பேசுவான். அப்புறம் ஏன் கோபப்படுறீங்க? சிஎம்மோட பேட்டியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பதிலே வரலனாலும் அடுத்த கேள்விக்கு தாண்டி போறீங்க. அப்ப நரேஷன் செட்டிங்க்கு எதுக்கு இந்த வேலை? அப்ப நரேஷன் செட் பண்ற அளவுக்கு இங்க என்ன பிரச்சனை? அப்பதான் அதுவும் இந்த கவனிச்சிங்களா, இந்த டிஎம்கேக்கு சொம்படிக்கிறவன் எல்லாம் இந்த பக்கம் எல்லாருமே நாய்க்கு. ஏன்னா இப்ப வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையும் ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு தாரவார்த்து கொடுக்கறதுல கவர்மெண்ட் இருக்கு, கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்களுடைய பெரிய கன்சர்னா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாகோடைய பிரச்சனை. ஏன்னா குப்பை தொட்டிகள் இதெல்லாம் வந்து அவங்க என்னன்னா பயோகேஸ் வந்து பண்ண போறாங்க. லாபம் வரணும் அதுல இருந்து. பயோகேஸ் இதை வந்து செய்யணும். இப்ப பயோகேஸ் எப்போ ஒர்க் ஆகும்னா, நீங்க சாப்பிடுற வேஸ்ட் இருக்குல்ல அது எல்லாத்தையும் யாரும் சாப்பிடக்கூடாது. அப்பதான் நீங்க கொண்டு போய் அதை போட்டு அதை மக்க வைக்கும் பொழுது அதுல பயோகேஸ் ஜெனரேட் பண்ண முடியும். என்ன பிரச்சனைனா, நீங்க கொண்டு போய் குட்டுற எல்லா வேஸ்டையும் நாய் போய் சாப்பிடுறது. அது பெரும்பான்மையா. இப்ப பயோகேஸ் இந்த வேஸ்டேஜ்ல இருந்து எப்படி எடுக்க முடியும்? நடுவுல ஒரு விஷயம் நடந்துச்சு, கவனிச்சிங்களா? மக்கும் குப்பை மக்கா குப்பையை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆனா இன்னைக்கு அதை கேட்க முடியல. ஏன்னா மக்கள் பிரிச்சு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு, பிராக்டிகலி இம்பாசிபிளா இருக்கு. அப்ப இவங்களால போதுமான அளவுக்கு மக்கும் குப்பை மக்கா குப்பையை பிரிக்க முடியல. அப்ப அதை எங்க பிரிக்க முடியும்னா, இவங்க அவங்களுடைய குப்பை தொட்டிகள்ல போட்டுட்டு அந்த குப்பை தொட்டிகள்ல இருந்து வரக்கூடியதெல்லாம் மக்கும் குப்பை மக்கா குப்பை அங்க பிரிக்க பாருங்க. புரியுதுங்களா? அப்ப இப்ப மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு பிரிக்கிற இடத்துல சாப்பாடு வரணும், சிக்கன் பீசஸ் வரணும், நீங்க இப்ப வேஸ்ட் பண்ணி ஹோட்டல் வேஸ்டேஜஸ் வரணும், எச்சங்கள் எல்லாம் வரணும். அப்பெல்லாம் அது வந்தா தான் இவங்கனால அதை பிரிச்சு பயோகேஸா மாத்தி திரும்ப உங்ககிட்டயும் என்கிட்டயும் அதை விற்க முடியும். இப்ப தமிழ்நாட்டுல போதுமான அளவு பயோ கேஸுக்கு தேவையான மூலக்கூறுகள் கிடைக்க மாட்டேங்குது. ஏண்டான்னு சொல்லி ஆய்வு பண்ணி பார்த்தா இங்க நிறைய நாய்கள் இருக்கு. இந்த நாய்கள் அவற்றை இயற்கையாக செய்து கொண்டிருக்கிறது, உண்ணுகின்றன. அந்த விஷயத்தெல்லாம் உண்ணு அது மக்கிற மாதிரி எச்சமாக போயிருது, அது ஈஸியா மக்கிடுது. ஸோ இதுக்கான ப்ராசஸ் வந்து இந்த பயோகேஸை எடுக்க முடியல, கார்பரேட்டால எடுக்க முடியல. அப்ப நாய்களை கொல்லணும். சடனா போய் கை வச்சா அனிமல் வெல்ஃபேர் போர்டு, அனிமல் பாதுகாப்பு, விலங்கு நல பாதுகாவலர்கள்லாம் வந்து பிரச்சனை பண்றாங்க. அப்ப மக்களாகவே அதை கொல்வதற்கு இடத்துக்கு வரணும். அது என்ன பண்ணா, தொடர்ச்சியா நியூஸ் போடு. ஒரு நாள்ல நாய்க்கடி எவ்வளவு கேசஸ் நடக்கும் எல்லாத்தையும் செய்தியாக்கு. ரீசெண்டா இப்போ 2 வாரமா ஃபுல் அண்ட் ஃபுல் செய்தி ஆயிட்டே இருக்கு. ஏன் செய்தி ஆயிட்டு இருக்கு? நீங்க கேளு. ஒரு ஊர்ல எத்தனை திருட்டு நடக்குன்னு தெரியுமா? ஏன் செய்தி ஆகல? ஏன் எல்லா திருட்டும் வெளில வரது இல்ல? ஏன் எல்லா திருட்டும் செய்தி ஆகல? உன் பாலிமர் டிவி, உன்னோட அந்த டிவி இந்த டிவி எல்லாம் எடுத்துட்டு இருக்கீல, துரத்தி கடித்த நாய், வீடு எகிரி குதிச்ச திருடன், எத்தனை சிசிடிவி எடுத்து போட்டுற? நடக்காம இருக்கா? ஒவ்வொரு நாளும் எத்தனை எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுதுன்னு தெரியுமா தமிழ்நாட்டுல? எல்லா எஃப்ஐஆருக்கும் வீடியோ போட்டுட்டு இருக்கியா? நியூஸ்ல சொல்லிட்டு இருக்கியா? இங்க அடிதடி நடந்துச்சு, அங்க வெட்டுக்குத்து நடந்துச்சுன்னு பேசிட்டு இருக்கியா? ஏன்னா நாய் தமிழ்நாட்டுல எங்க கிடைச்சாலும் வந்து செய்தி ஆகிற ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து போடுற பிளான்ட். இப்படி ஒரு அஜெண்டா இருக்கு, அஜெண்டா செட் பண்ணிட்டாங்க. நாய் கடிக்கிற வீடியோஸை போட்டுக்கிட்டே இருக்கிறது. இவங்க பார்த்து அப்படியே வெறியாயிருது. இப்போ குழந்தைய கடிக்குதுடா நாய், பெரியவங்களை கடிக்குதுடா நாய், விரட்டி போய் கடிக்குதுடா நாய். இல்ல ஒர்க் ஆயிருக்கு. ஆனா மக்கள் எல்லாம் முழுக்க நாய்க்கு மக்கள் தான். ஊடகம் எதை சொன்னாலும் பயந்தாங்கோழி கூட்டங்க இது. கொரோனா தடுப்பூசியை போட்டு குத்துறாங்க முன்வரிசையில போயிடலாம். இப்ப நீங்க நெஞ்சடிச்சு செத்துட்டு இருக்கீங்களா? நீ சாவ நாளைக்கு. எரிச்சல் வருதா இல்லையா? எவ்வளவு முன்ன சொல்றேன், ப்ரொபகேண்டாக்குள்ள போய் மாட்டாத உன்னை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் ப்ரொபகேண்டா பண்றது. சோ அதனால இப்போ இந்த நாய்கள் கொரோனா லாக்டவுன் என்ன பண்ண? அவன் உன்னை பயப்படுத்தினா? நான் என்ன சொன்னேன்? பயப்படாத, கொரோனா வராது, பயப்படுத்துறான், ஏமாறாத, வேக்சின் இதை போடுறதுக்கு உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அவன், சொன்னமா இல்லையா?
அந்த தடுப்பூசி போட்டினா உனக்கு ஆபத்து வரும், அவன் கட்டாயம்னு சொல்றான், அது கட்டாயம் கிடையாது. பேசணுமா இல்லையா? இன்னைக்கு என்ன சொல்றான்? போட்டவன் என்ன சொல்றான்? ஆமா சைடு எஃபெக்ட் வரும்னு சொல்லிட்டான். கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சு? கட்டாயமே படுத்தலையேன்றுச்சு. கட்டாயப்படுத்தலையா? மனசாட்சி தொட்டு சொல்லு, மனசாட்சி தொட்டு சொல்லு, கட்டாயப்படுத்தலையா கவர்மெண்ட்? உனக்கு கழுத்து பிடிச்சி நெரிக்கல, அவ்வளவுதான். அவ்வளவு படிச்சு சொன்னான்ல, கேட்டானா எவனாவது? இப்ப நான் படிச்சு சொல்றேன்ல, கேட்கல இல்ல, அவதிப்படுவாங்க. நீங்க நான் சொல்றேன்ல, நாய்களை கொல்றதுக்கு முன்னாடி ஒரு சதி திட்டம் இருக்குன்னு சொல்றேன்ல, நம்பாம பண்றேன்ல, நான் இன்னைக்கு சொல்றதெல்லாம் அடுத்து நடக்குதா இல்லைன்னு எழுதி வை. சோ இதான் நடக்குது பின்னாடியில. பயோகேஸுக்காக இவங்க பண்றானுங்க. அதுக்கு முன்னாடி இந்த திமுக லாபி கிடக்கு. இந்த பயோகேஸ் இதெல்லாம் வரணும், அவனுங்களுக்கு லாபம் வரணுங்கிறதுக்காக இது பண்றான். ஆனா இங்க பிரச்சனை என்ன ஆகும்னு நான் சொல்றேன். நாய்களை குறைக்க இந்த ஃபுட்டை திங்கிறதுக்கு வேற ஒரு உயிரினம் வரும். இருக்காது, வேற ஒரு உயிரினம் வரும். எலிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும். இன்னைக்கு குப்பைத்தொட்டில நாய்கள் பக்கத்துல இருக்கனால எலிகள்னால வர முடியாது. ஆனா நாளைக்கு குப்பைத்தொட்டிகள்ல நாய்கள் இல்லைங்கிற பட்சத்துல எலிகள் அதிகரிக்கும். எலிகள் மூலமா நிறைய நோய்கள் நமக்கு வரும். இன்னும் டாக்ஸுடைய ரோமங்கள், டாகுடைய இது நம்மளுடைய நாட்டுல அதிகமா இருக்கிறதுனால இந்திய குழந்தைகள் பிறக்கும் பொழுதே இம்யூன் டு அலர்ஜிக் நோய்களுக்கு இம்யூனிட்டி அதிகமா இருக்கு. இந்தியர்களுக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம். குழந்தைகள் அவ்வளவு சீக்கிரம் டயரியா ஆகாது. நம்மளுடைய குழந்தைகளுக்கு அந்த ஒரு இயற்கையான எதிர்ப்பு சக்தியை இந்த உயிரினங்கள் நமக்கு உருவாக்கி விட்டு கொண்டு இருக்கிறார்கள். வெளிநாட்டு குழந்தைகளை நீங்க கணக்கெடுத்து பாருங்க, நிறைய அலர்ஜி இருக்கு. கம்பேரிட்டிவ்லி நிறைய அலர்ஜி இஷ்யூ வரும். நாய்கள் இங்க ஒழிச்சதுக்கு அப்புறம் நீ பாரு, உன் குழந்தைகள் அத்தனை குழந்தைகளுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அலர்ஜி இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். ஸ்கின் அலர்ஜி, இது காத்து ஒத்துக்கல, சுவாசம் ஒத்துக்கல, அது ஒத்துக்கல, இது ஒத்துக்கலன்னு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எவ்வளவு வருதுன்னு மட்டும் பாரு. உணவுல இந்த இது நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அமெரிக்கா இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒத்துக்காது, கடலை ஒத்துக்காதுங்கிறது வேறங்க. அவங்க சப்போஸ் கடலை இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உணவை அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு உடம்புலாம் வீங்கி, மூஞ்சிலாம் வீங்கி அவங்க சாகிற கண்டிஷன்லாம் போய் செத்துருவாங்க. நம்ம மேல கொலைகேஸ் எல்லாம் போட்டுருவாங்க. ரெண்டாவது செத்துருவாங்க நிறைய பேர். கொஞ்சம் இந்த சொல்லாயி இந்த மூச்சு எல்லாம் விட முடியாம அவங்க இறந்துருவாங்க. இதுதான் அலர்ஜிக் நோய். இந்த நோய் இப்ப இருக்கா இந்தியால? இப்ப வரைக்கும் இல்ல, இப்ப வரைக்கும் நல்லா நீ இந்த கமெண்ட்ல டைப் பண்ணிக்கோ. இப்ப நீ டைப் பண்ணிக்கோ, நான் சொல்றேன். இப்ப வரைக்கும் அதெல்லாம் உங்க சுற்றுவட்டத்தில் இல்ல. இந்த நாயெல்லாம் கொண்டதுக்கு அப்புறம் அது வருதா இல்லைன்னு பாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு நான் சொல்றேன், எழுதி பாத்துக்கோ. நாளைக்கு எடுத்து போடுவேன் அன்றே கணித்தார் பாரின்னு. நீ அதை செஞ்சு போய் மாட்டிக்காதேன்னு நான் கழுதியா கத்துறேன். ஆனா அப்பெல்லாம் காதுல வாங்காம அன்றே கணிச்சார் பாதிக்கு நான் கணிச்சு என்னடா பிரயோஜனம்? நான் கடிச்சு என்ன பிரயோஜனம் கேட்கணும்ல. சரி இவர் சொல்றாரு, இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குன்னு நீ நம்பணும்ல. செத்ததுக்கு அப்புறம் நீ நம்புனா என்ன, நம்பாட்டி என்ன? நீ சாகக்கூடாதுன்னு நான் சொல்றேன். கொரோனா தடுப்பூசி போடாத, தடுப்பூசி போட்டா ஹார்ட் அட்டாக் வரும் நான் சொன்னா இல்லையா? வர்றதுக்கு முன்னாடியே சொன்னா இல்லையா? எனக்கு எப்படி தெரியும் அது? ஏன்னா அவனே அதை சொல்லிட்டான். அதை தான் நாங்க எடுத்து சொல்றோம். ஹார்ட் அட்டாக் வரும், பிரெயின் டியூமர் வரும், இந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தோம். காதுலயே வாங்கல நீ. அரசாங்கம் நம்ம மேல அவ்வளோ நடவடிக்கைகள் இது பண்ணி பிரச்சனை பண்ணி இதை தூக்கு, அந்த வீடியோ தூக்கு, அந்த வீடியோ தூக்குன்னு உட்காந்து நோட்டீஸ் அனுப்பி பிரச்சனை முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கேட்கல, எல்லாம் போய் வரிசையா போய் ஊசி போட்டீங்க. இன்னைக்கு உன் சுற்றுவட்டத்துல ஒருத்தவங்க எத்தனை பேர் செத்துருக்கான்னு பார்ப்பாரு. ஒவ்வொருத்தரோட உறவுகளர்களையும் யாராவது ஒருத்தவங்க 2 பேரு சின்ன வயசுல, இளம் வயசுல, 30 வயசு 35 வயசுல ஹார்ட் அட்டாக்ல போய் படுக்கிறானா இல்லையே? முன்னாடி படுத்தானா? எத்தனை நம்ம எங்க சர்க்கிள் கண்ணுக்கு தெரியுது. சரி, இப்போ என்னதான் இப்ப பண்ணலாம்? இப்ப அஜெண்டா ஒண்ணு சிம்பிள். வெறுக்காத, முதல்ல நாய்களை அடிச்சு கொள்ளணும், நாய்களை கொல்லணுங்கிற இந்த நரேஷனை வளர்த்து விடாத. இது உனக்கு ஆபத்தா போய் முடிய போகுது. இல்ல இது பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனிமல் வெல்ஃபேர் போர்ட்ல இருந்து அந்த நிகழ்ச்சிக்கு எதிராக பாத்தீங்கன்னா நோட்டீஸ் கொடுத்து மட்டும் இல்லாம அனிமல் வெல்ஃபேர் போர்டோட சில இண்டிபெண்டன்டான சில ஆட்களுடைய கோபிநாத் மேல நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. ரெஸ்பான்சிபிளான வகையில அந்த டாபிக் எடுத்துட்டு போல அப்படின்னு. நீ அந்த ஒட்டுமொத்த எபிசோடும் மிருகங்களுக்கு எதிரானது. நரேட்டிவ் செட் பண்ற விதத்துல ஆப்போசிட் சைடுல இருந்தவங்களையும் கூப்பிட்டு வச்சு டாக்ஸிக், அதுல இருந்து ஒருத்தர், அந்த ஒரு சினிமா நடிகர் பேர் என்ன, அவர் ஒரு சில கருத்துக்கள் சொல்றாரு. அதெல்லாம் எடிட் பண்ணி அவர் சொல்றதுல ஒரு கொஞ்சம் தப்பா இருக்கிற மாதிரி ஒரு விஷயமா எடுத்து காமிச்சிட்டாரு. நான் என்ன கேக்குறேன், அவர் என்ன சொன்னாரு? இரவு நேரத்துல ஒருத்தவங்க போனா நாய்களுடைய தன்மை அதுதான், அவரே சொல்றாரு தன்மை அதுதான் அப்படிங்கிறாரு. உடனே கோபிநாத் என்ன சொல்றாரு, இப்ப நான் போறேன் வரேன், எனக்கு நம்ம போகக்கூடாதுன்னு சொல்றீங்களா, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களான்னா யாரும் போகக்கூடாதுன்னு நீங்க சொல்லல. பட் ஒரு கன்சர்ன் ஒன்று இருக்குல்ல. இப்ப நம்ம சொல்றோம் பெண்கள் கையில பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கணுங்கிறோம். இதுக்கு பொருள் என்ன? ஒரு பாதுகாப்பு, தற்காப்பு. ஏன் இப்ப மனுஷன்லாம் கெட்டவனா? இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு, தற்காப்பு. ஏன் இப்ப கவர்மெண்ட்லாம் புல்லு புடுங்குமா? இப்படி பேசிக்கலாமா? தற்காப்புக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்றாரு. அதனால இரவு நேரங்கள்ல இந்த தனியா இந்த மாதிரி இந்த தெருக்குழுக்கள் நடந்து போறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்கிறாரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, நாய் இருக்குங்கிறனால நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுமான்னு. சரி, நாய் இல்ல,
11 மணிக்கு நீ ரோட்ல போறது ரொம்ப சேஃப் நீ நம்புறியா? இந்த நகை அறுப்பவர்கள், அதுக்கப்புறம் இந்த கொலை செய்பவர்கள், அதுக்கப்புறம் பெண்களை கடத்தி செல்பவர்கள், கற்பழிப்பு வழக்குகள், இதெல்லாம் எந்த நேரங்கள் அதிகமா நடக்குது? இரவு ஐசோலேட்டட். அப்புறம் என்ன பண்ணலாம்? இந்த கேள்விலாம் இருக்கு. இப்ப நாய் இருக்கனால அவனையும் சேர்த்து வரட்டும், அது நல்லதையும் வரட்டுது கெட்டவனையும் வரட்டும், கரெக்டா இல்லையா? இப்ப ரோட்ல ஒருத்தர் நடந்து வரான், யாரு நட்ட ராத்திரி ரோட்ல நடந்து வருவா? நீங்க சொல்லுவீங்க கோபிநாத் நடந்து வருவாருன்னு. ஏன்னா அவர் சொல்றாரு நாய்களுக்கு பத்தியில் நாய் கோபிநாத் நடந்து வருவாருங்க. நட்ட ராத்திரி 12 மணிக்கு 11 மணிக்கு கோபிநாத் கோட் சுட்ட மாடிக்கு நடந்து வந்தா நாய் குலைக்கும். நம்ம வெளியே வந்து பாக்குறோம், கோபி சார் நீங்களா சார், நல்லா இருக்கீங்களா சார், இன்னைக்கு நீ சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பிடுவோம். சும்மா சொன்ன சார். இன்னொருத்தர் திருட்டு பாய வரான், எப்படி தெரியும் நமக்கு? உடனே சார் சிசிடிவி கேமரா இருக்கு சார், சார் காவல்துறை வந்து ரோந்து பணியில் ஈடுபடுறாங்க சார், காவல்துறை ரோந்து பணியில் ஈடுபடுறாங்க, சிசிடிவி கேமராஸ் இருக்குது, இரவு நேரத்துல நாய்கள் ரோட்டை பாதுகாக்குது. இருந்தாலும் பெண்கள் இரவு நேரத்துல போனா கற்பழிப்பு நடக்குது, கொலை கேஸ் நடக்குது, குழந்தைகள் கடத்தப்படுறாங்க. சொல்லு நீ பதில. எரிச்சல் வருதா இல்லையா? ஏன் நான் சொல்றேன், திருடணும்னு நினைக்கிறவன் திருடுவான், கொலை பண்ணணும்னு நினைப்பேன் கொலை பண்ணுவான். இப்ப ரோட்ல இருக்கக்கூடிய நாய்கள் இரவு நேரத்துல யார் வந்தாலும் குலைக்குது. அதுல பிரச்சனை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நைட் டெலிவரி இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் அவதிப்படுறாங்க. அது நமக்கு புரியுது. அது வந்து இந்தியாவில அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நான் இல்லைன்னு நான் சொல்லல. கொஞ்சம் குறையணும். இப்ப ஒரு 5 நாய் 6 நாய் துரத்துச்சுன்னா கூட அவங்க கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க. 10 நாய் 20-25 நாய் ஒட்டுக்கா துரத்துச்சுன்னா கஷ்டம் தான், புரியுது. இல்ல இன்னைக்கு இந்த மெஷர் எடுக்க ஆரம்பிச்சாலும் ஒரு 5 வருஷம் ஆகும்ல இந்த வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு அப்படிங்கிறது. நான் தான் சொல்றேன் 1 இயர் போதுங்க. இந்தியா முழுக்க இல்ல, நான் தமிழ்நாடு 1 இயர் போதும். ஏன்னா இந்தியாவோடைய சிஸ்டமே வேற. நம்ம இந்தியாவில நகர்ப்புறங்கள்ல தான் நாய் பிரச்சனை அதிகமா இருக்கு. அங்க நார்த்லயுமே நகர்ப்புறங்கள்ல தான் நாய் பிரச்சனை அதிகம். பட் ஆனா இங்க நம்ம ஊர்ல வந்து மக்கள் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுவாங்க, ஈஸியா ஒரு சில விஷயங்களை செஞ்சிடலாம். அங்க அவங்க அப்படிதான் கிடையாது, புரியுதுங்களா? நம்ம ஊர் மக்களுக்கு 1 வருஷத்திலேயே நாய் பிரச்சனைய முறையான வகையில நடைமுறைப்படுத்தி ஒரு ராணுவ ஒழுங்கோட அதை நடைமுறைப்படுத்தினீங்க அப்படின்னா சாத்தியம். மார்கழி மாசத்துல மட்டுமே 3/4 நாய் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ அது வரைக்கும் இந்த ப்ரொபகண்டா ஹேட்டுக்கு வந்து நம்ம துணை போகக்கூடாது. ப்ரொபகண்டா பண்ணாதீங்க, வெறுப்பை வளர்க்காதீங்க. இந்த வெறுப்பு நீங்க வளர்க்கறதுனால மக்கள் நாய்களை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப ஆபத்து. அப்படி இருக்கக்கூடிய மக்கள், ஒரு உயிரை கொல்றதுக்கு வந்து தயாராக இருக்கக்கூடிய மக்கள், அது வேற மாதிரியான ஒரு சமூகத்தை உருவாக்கி விடும். அதை பார்க்கக்கூடிய குழந்தைகள், இவங்களுக்குலாம் அந்த உளவியல் என்னவாக மாறுங்கிறதெல்லாம் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாயை அடிச்சு கொல்றீங்க அப்படின்னா அது எவ்வளவு துடிக்கும், புரியுதா? அப்ப அதுக்கு வந்து நீங்க பழகுறீங்க. இதெல்லாம் வந்து மனிதனுக்கே பெரிய பிரச்சனையா போய் நிற்கும் உளவியல் ரீதியா. ஸோ இதெல்லாம் செய்யாதீங்க தயவு செஞ்சு. இந்த ஒட்டுமொத்த எபிசோடும் அப்பட்டமான வெறுப்பை விதைக்கக்கூடிய எபிசோடா தான் நானும் பாக்குறேன். இதுல சொல்யூஷன் சொல்லவே படலை. சொல்யூஷனை சொல்லியிருந்தானாவே அது முடிஞ்சு போயிருக்கும். நாயை கொல்றது ஒரு சொல்யூஷன் கிடையாது, அது சொல்யூஷன் அல்ல. ஒரே சொல்யூஷன் என்னன்னா, பெண் நாய்களை ஐசோலேட் பண்ணணும். அது மார்கழி மாசம் பண்றது ஈஸி. ஐசோலேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இனப்பெருக்கத்தை பெரிய அளவு தடுக்கலாம். அடாப்ஷன் ப்ரோக்ராமுக்கும் ஈஸியாக அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரீஇன்ட்ரடியூசிங், அதாவது பெண் நாய்களை கருத்தடை செய்து திரும்ப நீங்கள் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்க. அதில் வந்து இதெல்லாம் நீங்கள் செய்யலைங்க யாருமே. இதை செஞ்சீங்கன்னாவே ஒரு 1 இயர் சர்க்கிளில் நாய்களோட எண்ணிக்கை பெருவாரியாக குறையும். ஏன்னா நாய்கள் வந்து நீ போய் அடிச்சு கொள்ளணும்னு அவசியம் இல்லை ராஜா, செத்துக்கிட்டே இருக்குது நாய்கள். ஒவ்வொரு நாளும் நாய்கள் திங்கக்கூடாதது தின்னு, சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு செத்து போயிடும். விஷம் வச்சு கொள்றவனும் கொண்டுட்டு தான் இருக்கிறான். நம்ம எல்லாம் பேசுறோம், செத்துட்டு தான் இருக்கான். எலிக்கு பாய்சன் வைப்பாங்கல்ல, எலி சாப்பிட்டுருது இல்ல பாய்சனை, அந்த எலியை கொண்டு போய் நீங்க வெளியில போடுறீங்களே, அதை சாப்பிட்டாலும் நாய் செத்துரும். எலியை கொண்டு போய் போடுறீங்களா, எலியை போய் நாய் சாப்பிட்டுருது இல்ல, அந்த செத்த எலியை அதுவும் செத்துரும். இந்த மாதிரி நாய்கள் சாகிறதுக்கெல்லாம் இன்னும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ இப்போதைக்கு நீங்களுக்கு என்னன்னா, நாய்களை அவங்க அடிச்சு கொண்டு இந்த நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்கணும். அப்ப இந்த பயோகேஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கான், பெரும் லாபம், அவனுக்கு லாபம் வரும். அப்ப நாய்களை அடிச்சு கொள்ள போறாங்க. அப்ப நாய்களை அடிச்சு கொள்ளும்போது மக்கள் வந்து அதுக்கு பாதுகாப்பா நிக்க கூடாது. இப்பவே அதுக்கு வந்து மூல செலவை செய்யறதுதான் இங்க நடக்கிறது. இது வந்து உடனே வந்து மக்கள் எல்லாம் விரட்டப்படும் பொழுதும் கூட இவ்வளவு கோபம் எல்லாம் வரல. கோபிநாத் பேசுறாரு, உங்களுக்கு வந்து சார் கோபிநாத் என்ன பண்ணாரு, என்ன புடுங்குனீங்க கோபிநாத்? நான் பேசியிருக்கேன். ஒவ்வொரு முறையும் வந்து மக்கள் வந்து அவங்களோட வாழ்விடத்துல இருந்து இந்த பரந்தூர்ல விமான நிலையம் வேண்டுமா வேண்டாமான்னு ஒரு நீயான சொல்ல நொட்டிருக்கலாம்ல. கோட்டை கழட்டிடுவாங்க. அப்ப தெரியுது கோட்டை கழட்டிடுவாங்கன்ட்டு. கோட்டை தாண்டக்கூடாது, அப்புறம் ஒரு வாயிலா ஜீவன்களை கொலை பண்ணலான்ட்டு உட்காந்து நீ வந்து ஷோ நடத்திட்டு இருப்பீங்க. என்ன மாதிரியான உளவியல் இதெல்லாம்? நீ உண்மையாவே நான் நியாயவானுங்க, நான் பிரச்சனைக்குரியேன்னா அந்த ஒரு நடுவுல ஒரு எபிசோட போடாமே விட்டானுங்கல்ல. என்ன எபிசோட இது? ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜா இல்லையா? இதை போடுறதுக்கு உனக்கு துணிவு இருந்துச்சா?
நீங்களாம் வந்து என்ன வந்து அப்ப என்னன்னா அஜெண்டா செட் பண்ற. இங்க உட்காந்துக்கிட்டு இந்த கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவா அஜெண்டா செட் பண்றதுக்கு மக்களை வெறியாக்கிட்டு இருக்க. நாய் மேல வெறி. அதைத்தான் நியூஸ் மீடியாஸும் பண்ணுது. தொடர்ச்சியா நாய்க்கடி எல்லாத்தையும் வீடியோ போட்டு காட்டும்போது நாய்கள் யூ நாய் கடிக்குது போலன்னா எல்லா நாயும் கடிக்கும் போல உளவியல் பிக்ஸ் ஆகுது அவனுக்கு. அப்ப நாய்களை பார்த்துட்டே முறைச்சிக்கிட்டே போவான். என்ன ஆகும்? செயின் ரியாக்ஷன் தான். இது ரொம்ப தவறான ஒரு போக்கு. இந்த போக்கை வந்து நம்ம ஆதரிக்கல. இந்த நியானான ஷோ குப்பத்தனமான ஒரு ஷோ. இந்த குப்பைகள்ல வேணும்னே வந்து நரேஷன் செட் பண்றதுக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்க லூசுகள் எல்லா லூசுலையும் கொண்டு வந்து உட்காந்து லூசெல்லாம் கத்துன்னு சொல்லி விட்டுட்டு இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் உட்காந்து பத்திரிகையாளர் அது இது பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து உட்காந்து சென்டிமெண்ட்டை போட்டு பக்காவா ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கீங்க. இதனால பாவம் ஒரு நல்ல மனுஷனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவரையும் வந்து மனசை கெடுத்து விட்டு அவர் வந்து அவர் ஒரு ஹார்ம்லெஸ்ஸான ஆளுங்க. அவரை பிடிக்கலையோ அவர் பாட்டு ஏதோ போயிட்டு வந்து அவரை போட்டு அவ்வளவு வன்மமா திட்டிக்கிட்டு பிறந்த நாள் இன்னைக்கு வேற ரொம்ப வன்மம் பிடிச்சி திட்டிக்கிட்டு அவரை என்ன அவர் சொல்லிட்டாருன்னா நைட்டு வந்து போறதை அவாய்ட் பண்ணுங்கன்ட்டாரான். இன்னும் ஒண்ணு சொல்றேன், எல்லாரும் நைட்டே போங்க. சரி போங்கடா, எல்லாம் நைட்டு போங்க. அப்ப நாய் தான் உங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டா இருக்குமா சொல்லுங்க? நைட்டு இரவு நேரத்துல பெண்களும் ஆண்களும் போறதுல நாய் மட்டும்தான் பெரிய த்ரெட்டா? அந்த வழிப்பறி கொள்ளை இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டதே இல்லை. இந்தியாவில் அதெல்லாம் இல்லவே இல்லை. கொலை பண்றது இந்த சைக்கோ கொலைகாரெல்லாம் ஒரு நாள் இருந்தான் ஞாபகம் இருக்கா? நைட்டு இரவுல வாட்ச்மேன் எல்லாம் கொண்டுட்டு இருந்தான் ஞாபகம் இருக்கா? 10 பேரோ 12 பேரோ கொண்டான்ல அவன். இப்ப அதெல்லாம் வந்து பகல்ல நடந்துச்சு. நாய்கள் நைட் வந்து டெரிட்டோரியல் பிஹேவியர் அதிகமா இருக்கும். காலையிலயும் இருக்கும் நாய்கள், ஆனா அதெல்லாம் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் டைம் காலையில வந்து தூங்கிட்டு இருக்கும். ஏன்னா நைட்டு ஃபுல்லா அது முழிச்சு உணவு தேடும், இறை தேடும். அந்த நேரத்துல வந்து பாதுகாக்கும் அந்த பகுதியில. நாய்கள் தெருக்களில் வேண்டுமானா வேண்டும். அப்படிதான் இந்த உலகத்துல மனித இனம் வாழ்ந்திருக்கிறது. நாய்கள் இல்லாத இந்த தெருக்கள் இதெல்லாத்தையும் நீங்க இந்த வெளிநாடுகள்ல பாக்குறீங்கல்ல. இந்த வெளிநாடுகள்ல நீங்க வெளிநாடுன்னு சொல்லி எதை பாக்குறீங்க? நம்மளுக்கு கண்ணுக்கு அழகா தெரியுற பணக்காரங்களுடைய வணிகங்கள் நடக்கக்கூடிய பகுதிகளை தானே நீங்க இரவு நேரத்துல பாக்குறீங்க. என்னைக்காவது வெளிநாட்டுல வணிகம் இல்லாத இந்த ரெசிடென்டல் ஏரியா நைட் நீங்க பாத்திருக்கீங்களா? எப்படி இருக்கும் தெரியுமா? பாக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா? ஹாரர் மூவில எடுத்து பாருங்க. அவன் அதை தான் காட்டிக்கிட்டு இருப்பான். நீங்க ஹாரர் மூவி பாத்திருக்கீங்கல்ல, எவனுமே வெளியில இருக்க மாட்டான். இன்னொன்னு அடிப்படை அறிவு புரிஞ்சுக்கோ. நம்ம இருக்கக்கூடிய நாட்டுடைய சீதோஷ நிலையில வெளியில இருக்கக்கூடிய உயிரினங்களால சர்வே ஆக முடியும். ஆனா அவங்க நாட்டு சீதோஷ நிலையில நாயோ மனுஷனோ வெளியில இருந்தா அவனால உயிரே வாழ முடியாது, செத்துருவான்டா. பனி பொழிஞ்சுட்டு இருக்கிற ஊர்கள்ல உயிர்கள் நாயும் சரி பூனையும் சரி சர்வே ஆக முடியாது. எப்படி ஆகும்? அங்க ரெண்டாவது அங்க பாப்புலேஷன் எவ்வளவு கம்மி, மக்களுடைய ஜனத்தொகை என்ன கம்மி. இப்ப வெளிநாடு மாதிரி ஆகணும். வெளிநாடு மாதிரி நாளைக்கு எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, வெளிநாடு மாதிரி ஆகணும்னு சொல்லி நாளை பின்னா நீ மனிதர்களை கொள்ளுவியா மாட்டி, அது எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. இந்த இவங்க எல்லாம் வந்து பாருங்க, இந்த ஏரியால இருந்தா அதிக கிரைம்ஸ் நடக்குது. வருமா வராதா இந்த உளவியல்ல? ஏற்கனவே இன்டைரக்டா அதானங்க பண்ணிட்டு இருக்க. இந்த ஏரியால யாரும் படிக்கிறது இல்லைங்க. இவங்க எல்லாம் வந்து இம்ப்ராப்பரா நடந்துக்கிறாங்க. இவங்க எல்லாம் நிறைய பேர் கிரைம் ரேட் அதிகரிக்குது, அதனால இவங்க எல்லாம் கொண்டலாம்னு பேசுவானுங்க போல. நீ அதை தானே நீ பண்ற. ஒரு உயிரா பாரு. ஒரு பயன் இல்லாம எந்த உயிரையும் நம்ம வந்து சித்திரவதை பண்றது, கொலை செய்யறதை வந்து ஏற்க முடியாது. ஏங்க நான் உங்களுக்கு காட்டுறேங்க, டாக் வந்து கொலை செய்யற உளவியல் மனிதர்களுக்கு இருக்குங்க. நிறைய பேருக்கு சைக்கோபேத்திக் மென்டாலிட்டி இருக்கு. அந்த சைக்கோபேத்த பாதி பேர் இங்க வந்து உட்காந்துருக்கான். அப்படிதான் இருக்குது சைக்கோபேத்திக் மென்டல். நான் ஒரு வீடியோ பாத்திருக்கேன். ஒரு சின்ன குட்டி நாய்ங்க, அதை ஒருத்தி கார்ல போட்டு ஒரு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒரு கார்ல அவ நல்லா படிச்சவ மாதிரி தான் இருக்கிறா. அவளை பார்த்து அவ உட்காந்துருக்க காரு ஒரு சில லட்சங்கள் மதிக்கத்தக்க ஒரு காரு. அதுல ஒரு குட்டி நாயை கீழே போட்டு மிதிச்சே கொண்டாங்க. அவ வீடியோ இருக்கு. என்ன சொல்லலாம்? அவளெல்லாம் வந்து நீங்க சமூகத்துல விட்டு இருந்தீங்கன்னா அவ என்ன பண்ணுவா? அடுத்து குழந்தைய கொள்ளுவா. இப்ப அவளை என்ன பண்ணலாம்? கொண்டுலாமா அவளை? ஏண்டா கொலகார சிந்தனை கொண்ட பொம்பளை ஆம்பளை எல்லாமே இங்க உயிரோட தாண்டா விட்டு வச்சிருக்கிறோம். ஒரு தெரியாதனமா வண்டிக்கு நடுவில் குறுக்கால வருது, கொண்டுருங்கிற நீ. பிரச்சனை இருக்கு, கண்ட்ரோல் பண்ணு. இல்ல இதே டாக் லவர்ஸ்ன்னு சொல்றோம். நம்ம நார்த் ஈஸ்ட்ல எல்லாம் அதை விரும்பி சாப்பிடுறாங்க. நம்ம அவங்கள தப்பாவும் சொல்லு, அது அவங்களோட உணவு பழக்கம். அதான் திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொரு உணவு பழக்கம், ஒவ்வொரு கலாச்சாரம் பகுத்தறிவு. சீனால நாயை சாப்பிடுவாங்க, இங்க சாப்பிடுற பழக்கம் கிடையாது. இங்கேயுமே ஒரு சில சமூகங்கள் நாய்க்கறி பூனை எல்லாம் புடிச்சிட்டு போறாங்க, பாத்துருப்பீங்கல்ல. பூனைக்கறி நாய்க்கறி எல்லாம் சாப்பிடுறவங்க சாப்பிடுறாங்க. இது வந்து அது அவங்களுடைய இண்டிவிஜுவல். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு உயிர் எந்த தீங்கும் உனக்கு செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த உயிரை போய் நீ கொல்றதுங்கிறது அபத்தம். அது நான் கொசுல இருந்தே எல்லாத்துக்கும் சொல்றேன். நான் நீ சொல்ற இல்ல கொசுனா அடிச்ச கடிக்கும் போது நீ அடிக்கிற, அது ஏன்னா உனக்கு தீங்கு செய்யுது நீ அடிக்கிற. அதே போல ஒரு நாய் உன்னை வந்து கடிக்குது இல்ல, அந்த நாய் நீ அடிக்கிறத நான் வந்து தப்பே சொல்லலை.
ஒரு நாய் கடிக்குது, நீ என்ன பண்ணுவ? செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு நாய் தானே கடிக்கணும்னு விட மாட்டேன், கல்லெடுத்து அடிப்ப, இல்ல நாயை அடிப்ப, கடிக்கிற நாயை நீ அடிப்ப. அதை பண்ண வேணாம்னு சொல்லுவோம். ஒரு குழந்தைய வந்து ஒரு நாய் கடிக்குது, நான் குழந்தைய காப்பாத்துவா, நாயை பார்த்துவான்னா நீ அந்த நேரத்துல நீ கண்டிப்பா நாயை அடிச்சு கொள்ளதான் போற. நான் ஒன்றும் கொல்ல வேண்டாம்னு சொல்ல, புரிஞ்சுக்கோ. ஆனா நீங்க சொல்றது இப்ப என்ன தெரியுமா? அப்பாவியா ரோட்ல 2 நாய் அலையும், மனுஷன் நம்பிக்கிட்டு. இப்ப நம்மளாம் போறோம், ஆபீஸ் விட்டு வெளியில போறோம், என்ன பண்ணுது அது? பாவமா பார்க்கும். அதுவும் நம்மள அடிச்சிருவாங்களோ ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு ஒரு ஏக்கத்தோட பாவமா பார்க்கும். பக்கத்துல போய் தொட்டிங்கன்னா அப்படியே நடுங்கிக்கிட்டே வாலாட்டும். இதை எப்படா உங்களுக்கு கொல்றதுக்கு மனசு வருது? எனக்கு அதுதாங்க புரியல. டே, உன்னை ஒரு நாய் கடிக்க வருதுன்னா நீ கொல்ற. அதே போல ஒருத்தன் வீட்டுல வளர்க்குற நாய் உன்னை வந்து பாஞ்சு கடிக்குதுன்னா அவன் மேல கொலை வழக்கம் கூட பதிவு பண்றா. அதுக்கெல்லாம் நான் எதிர் கிடையாது. அதை நான் தெளிவா சொல்றேன். ஒரு வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்க்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டியது அந்த நாய் ஓனர்ஸ் தான். நாய் இல்ல, நாயை பாதுகாப்பா வளர்க்கணும். இல்ல நாய் தப்பி போகுதுன்னா, அதுல பிரச்சனை வந்துச்சுன்னா we have to face it. இதெல்லாம் நான் நாய் வளர்க்குறேன், நான் சொல்றேன். நாளைக்கு ஏதாவது ஒரு நாய் போய் கடிச்சிருச்சுன்னா நான் தான் அதை ஃபேஸ் பண்ணணும். அது ஒரு கிரைமா தான் மாறும். அப்ப இந்த நாய்களை வந்து இப்போ அடுத்தவங்களை போய் கடிக்க விட்டு வளர்க்குறது, கடி நாயா வளர்க்குறது, இதெல்லாம் வந்து சைக்கோபேத்திக் மென்டாலிட்டி. இதையும் நான் வந்து எதிர்க்கிறேன். நான் உங்களுக்கே தெரியும், சில பேர்லாம் அந்த நாயை விளம்பரம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, கொடூரமான நாய்ங்க இதுங்கலாம். நம்மகிட்ட எல்லாம் கேட்கும் போது சொல்லுவாங்க, ஆமாங்க உங்களுக்கு வழக்கத்துல என்ன இதெல்லாம் வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர்கிட்ட உங்க நண்பர் ஒருத்தர் ஞாபகம் இருக்கா, நான் என்னங்க சொன்னேன் அவருக்கு? இல்ல அது வந்து தகுந்தது இல்ல, வேண்டாங்க, உங்களோட லைஃப்க்கு அது செட் ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாம் வாங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வளர்க்க முடியுங்கிற கான்பிடென்ட் நான் ஒருத்தர்கிட்ட பேசும்போது எனக்கு தெரியும், இவங்களால முடியுமா முடியாதா அப்படின்ட்டு. வேண்டாம் நானு, இதெல்லாம் வேண்டாங்க, அது உங்களுக்கு செட் ஆகாது. நீங்க அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலோ இல்ல வீட்டுக்குள்ள எல்லாரோடையெல்லாம் செட் ஆகாது. இதுக்குன்னா இதுதான், இப்படின்னா இது இப்படிதான். அது அந்த ஒரு பக்குவத்தை வளர்த்துக்கோங்க, இவ்வளவுதான் நான் சொல்றேன். அதே போல நீங்க நிறைய பேர் வீட்டுல வளர்க்குற நாய்கள்னாலையும் பிரச்சனைகள் வருது. அதெல்லாம் வரக்கூடாதுன்னா அதுக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நீங்க சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். கவர்மெண்ட்ல இருந்து சொன்னாங்க நாய் வளர்க்குறவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. அதை பண்ணுங்க. ஒரு ரெஜிஸ்டரா இந்த இடத்துல நாய்கள் வளர்க்குறாங்க, இது பண்றாங்க, அது ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து வழியில வாக்கிங் கூட்டு போது மாஸ்க் கூட்டு வாங்கன்னு சொல்றீங்க. உங்க நாய் வந்து உங்களுடைய இடத்தை தாண்டி வெளியில வராம பாத்துக்கணும். ஆக்சிடென்ட் ஹேப்பன்ஸ். சில டைம்ஸ் ஏதாவது எகிரி உச்சி போறது இருக்கலாம், சில டைம்ஸ் கவனக்குறைவுல ஏதாவது கதவை திறந்து அது போறது, இந்த மாதிரிலாம் ஆக்சிடென்ட் அங்கங்க நடக்கலாம். ஆனா ஒரு பொறுப்பா வளர்க்குறவங்க அவங்க நாயை அவங்க வீட்டை தாண்டி போகாம பாத்துக்கணும். அதுக்கு நீங்க மெனக்கிடணும். ஒரு முறையும் கேட் எல்லாம் கரெக்டா பூட்டுறோமா, கரெக்டா திறக்கிறோமா, நாய் கரெக்டா செயின் ஆயிருக்கா, நாய்க்கு கரெக்டா பெல்ட் மாட்டிருக்கோமா, இதெல்லாம் நீங்க பார்த்து தான் வளர்க்கணும். இதுல நான் ஏதாவது மாற்று சொல்றேன்னா இதெல்லாம் நான் கரெக்டா தான் சொல்றேன். ஆனா நீங்க ஒரு பச்சையா புழுகுறீங்க மீடியால. கோபிநாதே போய் புழுகுறாரு, லைசன்ஸ் இல்லாம நாய் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்றாரு. என்ன லைசன்ஸ் யார் அப்படி இஷ்யூ பண்றா? எதுக்கு இந்த ஒரு பச்சை பொய்யை விஜய் டிவி இதுல இருந்து பண்றீங்க? ஏன்னா நாய் வளர்க்குறவங்க எல்லாம் இவன் லைசன்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்க படுத்து. அப்படி ஒரு லைசன்ஸ் யாருமே இஷ்யூ பண்றதே இல்லை. என்ன பேச்சு இதெல்லாம்? லைசன்ஸ் வாங்காம நாய் வளர்க்கக்கூடாதுங்கிறாரு. எங்க அந்த லைசன்ஸ் இஷ்யூ பண்றாங்க? எந்த கேட்டகரியில லைசன்ஸ் இஷ்யூ? ஒரு பைக் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். நீங்க போறீங்க, அங்க ஆபீஸ்ல எழுதி கொடுக்கணும். ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க, ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி அது ஒன்று எழுதி கொடுப்பீங்க. அந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க டிரைவிங் டெஸ்ட் உங்களுக்கு காட்டுவாங்க. LLR ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. LLRல நீங்க வந்து கரெக்டா போட்டு ஓட்டி காமிச்சிட்டீங்கன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. இதான ப்ரொசீஜர். இந்த மாதிரி ஏதாவது ப்ரொசீஜர் எங்கேயாவது ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா நாய்களுக்கு? என்ன பொய்ய வந்து ஒரு மீடியால இதுதான் சொல்றேன், மீடியா பொய் பேசணும். கோபிநாத் சொல்றாருங்க, லைசன்ஸ் வாங்காம நீங்க நாய் வாங்கிருக்க கூடாதுங்க அப்படிங்கிறாரு. அது ஒரு யூடியூபர் ஒருத்தர், அவர் வயசானவர். அவர்கிட்ட நீங்க லைசன்ஸ் வாங்காம நாய் வாங்கிருக்க கூடாதுங்கன்னு அவர் திரும்ப கேட்டாங்களான்னு தெரியல. எனக்கு எடிட்ல தானே எல்லாம் விளையாடுறீங்க, எல்லாம் முட்டாள்கிட்ட இருந்து பயிற்சி எடிட்டிங்க ஓட்டுவோம் காலத்தன்னு. லைசன்ஸ் இல்லாம நாய் வளர்க்கக்கூடாதுன்னு பேசுறீங்க. இப்ப இதை கேட்கறவங்க என்ன நினைச்சுப்பான்? நாய் வளர்க்கறவங்க லைசன்ஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பான். நாய் வளர்க்கக்கூடியவங்க முனிசிபாலிட்டியில ரெஜிஸ்டர் பண்ணிக்க தான் சொல்லி இருக்குது. இந்த நாய் நாங்க வளர்க்குறோம், ஒரு பெல்ட் கொடுப்போம், அந்த பெல்ட்ல வந்து ஒரு நம்பர் இருக்கும். அது எதுக்கு பண்ணுது? உங்க நாய் வந்து உங்க வீட்டு விட்டு போயிருச்சு, முனிசிபாலிட்டி ஆபீஸ்ல அந்த நம்பரை வச்சு உங்க நாயின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கறதுக்கு, அதுக்காகத்தான். நாய் வளர்க்கவே கூடாது இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதே போல இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், சில பிரீட்ஸ் எல்லாம் இங்க பேன் ஆயிருக்குன்னு இது ஒரு பச்சை பொய். இந்தியாவில எந்த பிரீடும் பேன் செய்யப்படவில்லை, அதாவது தடை செய்யப்படவில்லை. எந்த கோர்ட்டும் அதுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணல. ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது, இந்த பிரீட் எல்லாம் தடை செய்யணும்னு, அதெல்லாம் தடை செய்ய முடியாதுன்னு கோர்ட் கொடுத்துருச்சு. எந்த பிரீடுக்கும் இந்தியாவில் வளர்ப்பதற்கு தடை இல்லை. சில பிரீட்ஸுக்கு இம்போர்ட் பண்றதுக்கு தடை கொடுத்துருக்காங்க. இம்போர்ட்னா விமானத்துல வெளிநாடுகள்ல இருந்து உள்ள கொண்டு வரதுல தடை. அந்த மாதிரியான சில பிரீட்ஸ் வந்து ராட் வீலரு, சில வகையான மாஸ்டிவ் டாக்ஸுக்கு இந்தியாவில இம்போர்ட் தடை கொடுத்துருக்காங்க.
சோ இப்ப போய் யாரும் போயிட்டு அங்க இருந்து நாய்களை இம்போர்ட் பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு அப்படியே பிரீட் பண்ணுவாங்க. ஆனா இந்த நாய்களை பிரீட் செய்யக்கூடாதுனோ, இந்த நாய்களை வந்து தடை செய்யணும்னோ இது வரைக்கும் ஆஸ்பர் இப்ப பேசுற வரைக்கும் எந்த விதமான ரூல்ஸும் இல்ல, எந்த விதமான சட்டமும் இல்ல. பொய்யாவே பேசுறீங்க. இப்ப இது என்ன ஆகும்? ராட்வீலர் ஒருத்தர் வளர்க்குறாருன்னா தடை செய்யப்பட்ட நாய் ஏன் நீ வளர்க்குறேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தர் ராட்வீலர் வீட்டுல வளர்த்துட்டு இருப்பாரு, இவங்க போய் ரகலை பண்றாங்க, இது தடை செய்யப்பட்ட நாய் ஏன் வளர்க்குறேன்னு. யாரா தடை செஞ்சா? ஏன் இப்படி பொய்? இந்த பொய்ய மிஸ்இன்ஃபர்மேஷன் இப்ப என்ன ஆகும்? சண்டை வரும் அவங்களுக்குள்ள. அப்ப என்ன ஆகும்? வீட்டுல வளர்க்குற நாய் இருக்கும், வீட்டுல ஒருத்தர் வந்து சண்டை போறான்னா என்ன பண்ணும்? நாய் அது ராட்வீலர் மாதிரி நாய் கடிக்க தான் வரும். ஒரு நாய் கடிக்க வருது பாருங்கன்னா, நீ ரகலா பண்ண போற நாய் கடிக்க தானே வரும். அவன் அதுக்கு தானே வளர்க்குறான். அவன் ப்ரொடெக்ஷனுக்காக, செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக தான் வளர்க்குறான் அந்த நாய்வே. இல்லைன்னா ராட்வீலர் எதுக்குடா கொஞ்சம் காடா வளர்ப்பா? நீ லேப்ரடார் நான் வளர்க்குறேன், கொஞ்சம் வளர்க்குறேங்கிறது கூட ஓகே. கோல்டன் ரிட்ரீவர் வளர்க்குறேன், கொஞ்சம் இருக்கிற ஒரு ராட்வீலரை, ஒரு புள்ளிக்குட்டாவை, ஒரு டாகோ அர்ஜென்டினோவை, ஒரு சென்ட்ரல் ஏஷியன் ஷெப்பர்டாக எதுக்கு வளர்ப்பான்? அவன் தற்காப்புக்கு, என்னுடைய வீட்டு பாதுகாப்புக்குன்னு வளர்ப்பான். அவன் ஆசைக்கு வளர்க்கல, பாதுகாப்புக்குன்னு தான் வளர்க்குறான். அவன் வீட்டுக்குள்ள போய் நீ சண்டை போட்டினா நாய் குலைக்கதானே வச்சு கடிக்க தானே வரும். இந்த எந்த நாய் இனங்களும் தடை செய்யப்படவில்லை இந்தியாவில். எனி டாக் பிரீட் தடை செய்யப்படல. பிரீடிங்க்கும் எந்த விதமான தடையும் இதுவரைக்கும் இந்திய அரசு இதுவரைக்கும் கொண்டு வரல. அதுல சில ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும். அதுல எனக்கு சில ரெகுலேஷன்ஸ் தேவை. அதே போல இந்த பப்பீஸை கொடுக்கும் பொழுது இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் பிரீடிங்லாம் யாரும் இங்க பண்றது இல்லை. இங்க நடக்கிறது பப்பி மில்லிங், இது பேரு. இதெல்லாம் ஒரு பெரிய குறை இருக்கு. அதெல்லாம் அதெல்லாம் நம்ம அதெல்லாம் வேற டாபிக்ஸ். அதெல்லாம் நம்ம சரி செய்யணும். அதுக்கு ப்ராப்பரா கவர்மெண்ட்ல யோசிக்கிறவன உட்கார வைக்கணும். எந்த ஒரு அடிப்படையும் தெரியாம நாய்களை பற்றி கேனே கோர்ஸை வளர்க்கிறவர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய துணை முதல்வர். கேனே கோர்ஸை வளர்த்துட்டு இருக்க, நீ கேனே கோர்ஸ் எல்லாம் தடை செஞ்சுட்டாருன்னு சொல்லி நீ உட்காந்துட்டு இருக்கிற. அது பேர் என்ன தெரியுமா? ரவுடி. அது என்னமோ பேர் வைக்கிட்டோம் அவங்க பேருங்க. அது ஓகே, அவங்க வீட்டுல கேனே கோர்ஸ் தானே இருக்கு. நீங்க உட்காந்து கேனே கோர்ஸ் எல்லாம் தடை செஞ்சுட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க. நீ எந்த அளவுக்கு ஒரு வெல் இன்ஃபார்ம்டா இருக்கானுங்க பாருங்க. இல்ல அதை நம்புறதுக்கு மக்களும் இருக்காங்க. எந்த நாயும் தடை செய்யப்படல ராஜா. யாரும் எல்லார் வீட்லயும் நாய் வளர்க்குறாங்க. இந்த மாதிரி பொய் இன்ஃபர்மேஷன் பரப்புறதுனால பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன் தேவையில்லாம ரகலை பண்ணிட்டு அலைறாங்க. இப்ப நம்ம வீட்டுல நாய் இருக்கும், இந்த நாயெல்லாம் தடை செஞ்சுட்டாங்களே, நீங்க ஏன் வளர்க்குறீங்கன்னு வந்து கேட்பாங்க. இதை யாருங்க தடை செஞ்சா? இல்லையே, இதெல்லாம் தடை செஞ்சுட்டாங்களே. யாரா சொன்னா உனக்கு? இப்படிலாம் ரகலை நடக்குது நாய் வளர்க்குறவங்க வீட்டுல வந்துட்டு. நம்மளே இதை பத்தி வந்து ஒரு 3-4 வீடியோ பேசிட்டோம் கடந்த 6 மாசம். நான் சொல்றது என்னன்னா, ஒரு அடிப்படை ஹேட்டை வந்து வச்சு நீங்க பிளான் பண்றது, இந்த தனியார் நிறுவனத்திற்கு பயோகேஸுக்கு வேலை செய்யறதுக்கு நாயை கொல்ல பாக்குறீங்க. நீ இதை செய்யறதுனால உனக்கு தான் திரும்ப சஃபரிங் வந்து சேரும். அதையும் நான் சொல்லிட்டேன். அடுத்து உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்லிட்டேன். நீ நடக்குதான்னு மட்டும் பாத்துக்கோ. என்னால தடுக்க முடியாது, என்கிட்ட அதிகாரம் கிடையாது. நீ நாயை கொல்றேன்னா நீ கொல்லதான் போற, தடுக்க முடியாது. ஆனா அடுத்து என்னென்ன நடக்கும்ங்கிறத நான் தெளிவா சொல்லிட்டேன். அலர்ஜி இஷ்யூல உங்க குழந்தைகளுக்கு பாதிப்பு வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எலி பிரச்சனை வரும். எலி பிரச்சனை மூலமா நோய்கள் பரவ போகும். இதுதான் அதிகரிக்கும். ராபிஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நாயை கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ராபிஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் வழிமுறைகளை நம்ம போன காணொலியிலே பேசியிருக்கோம். அதில் போய் தயவு செஞ்சு பாருங்க. ஏன்னா அதுவும் பேசணும்னா இன்னும் இழுத்துரும். அதே போல ராபிஸ் ஒரு நாயினால ராபிஸ் பரவுறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாய்க்கே ராபிஸ் தான் பரவுது. நாயும் ஒரு விக்டிம் தான். அதுல நாய் போய் ஒரு ராபிஸ் வந்த நாய் அப்படிங்கிறது வந்து அது தன்மையில இருக்காது. ஒரு 2 நாள் தான் நடமாடும். அதுக்கு அடுத்த நாள் படுத்த படுக்கையாகி செத்து போயிடும். 2 நாள்ல செத்துரும். அது இதுக்கு நடுவுல யாரையாவது போய் கடிச்சிச்சுன்னா தான் அந்த ராபிஸ் வந்த நாய் கடிக்கும். இன்னொன்னு, ஒரு நாய் கடிக்குது பிறண்டுது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம வேற வழியில நீங்க போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு தான் தீரணும். அது யாரா இருந்தாலும். இப்ப நம்ம மனுஷன் கடிக்க என்னங்க, சரி மனுஷன் கடிக்க என்னங்க, மனுஷன் ஒருத்தன் கடிச்சிட்டான் விளையாடும் போது என்ன பண்ணுவாங்க? டிடி இன்ஜெக்ஷன் போடுவாங்களா இல்லையா? அதுக்கு அடுத்து மனுஷனுக்கு ராபிஸ் இருக்கிறது இல்லை பெருசா, அதனால நம்ம ராபிஸ் போடுறது இல்லை. நாய்களுக்கு ராபிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறனால அதுக்கான வேக்சினேஷன் நம்ம பண்ணி ஆகணும். இதுல பெருசா வேக்சின் லாபி ஒண்ணு நடக்குது, இதுல வேக்சின் நம்ம இந்த நாடு இவ்வளவு வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா சரி வாங்காத, உற்பத்தி பண்ணு. உன்னை யார் தடுத்தா? ராபிஸ் வேக்சினேஷன் இந்தியா உற்பத்தி பண்றதுக்கு யாராவது தடை போட்டு வச்சிருக்காங்களா? நீ எதுவும் பண்ண மாட்டேங்கிற. நீ உன் நாட்டு மக்கள் மேல கவலை இருந்துச்சா நீ ஏன் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற? நீ அதை வாங்கி வந்து உற்பத்தி பண்ண வேண்டியதானே? அதுக்கான பேட்டன்ட்டுக்கு ரேட்டை கொடுத்து வாங்கினீங்கன்னா முடிஞ்சு வச்சு நீ உற்பத்தி பண்ணலாம்ல, அதை மக்களுக்கு ஈஸியா கொடுக்கலாம்ல. ஸோ எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. ஆனா சொல்யூஷனை நோக்கி போகாம வெறுப்பை நோக்கி நீங்க நகர்ந்தீங்க அப்படின்னா அந்த வெறுப்பினால் மனிதனுக்கு தான் பாதிப்பு. அந்த வெறுப்பை வளர்த்துக்காதீங்க. உங்க வீட்டுல இருக்க நாய்களுக்கு அல்ல, இன்னொன்னு நாய்களுக்கு சோறு போடக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சுன்னு சொல்லி வாய் கூசாம பொய்ய பேசுறாங்க. எதுல? நீயானாலே அது தவறான தகவல், அது பொய்யான தகவல், பச்சை பொய். அதான் நாங்க நிறைய பொய்யான தகவல் வந்து கோபிநாத் அனுமதிச்சுட்டு இருக்காரு.
ப்ரொஃபஷனல்ங்கிற பேர்ல பொய்யா வந்து பேசிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் வந்து பைத்தியக்காரங்க வந்து ஊழல் இப்படி நாய் எப்படி குலைக்கும்னு ஒவ்வொன்னு இவங்க குலைச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்களை கொண்டு வந்து டிபேட்டுக்கு அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. மக்கள் தயவு செஞ்சு வெறுப்பை வளர்த்துக்காதீங்க. கொஞ்ச நாச்சும் பாவம் புண்ணியம்லாம் யோசிங்க. அதை மனசுல வச்சுக்கோங்க. அந்த பிரச்சனை தானா சால்வ் ஆகும். இப்ப இவங்க தயமையான்னு குதிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு கார்பரேட் நிறுவனத்துடைய சதிதான். அவங்க தான் இந்த ஹேட் மாங்கரிங்க வளர்த்து விட்டு நாய்களை அவங்க வேகமா கொல்றதுக்கு உங்களெல்லாம் துணை வர்றதுக்கு அவன் ஏற்பாடு பண்றான். இந்த பாவத்தை நீங்க கையில சுமக்காதீங்க. இது ரொம்ப தப்பான ஒரு போக்கு. அதான் நம்ம சொல்றோம். ஸோ இதுக்கான என்னடா ஏதோ வந்து தியரியை கிளப்பி விடுறாங்கன்னு இருக்கோம். நடக்கிறப்போ அது வந்து தெரியும். ஸோ இப்போவே வந்து நம்ம மைண்ட்ல போட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால தான். மிக்க நன்றி பாரி. நாய்கள் அப்படின்னு எடுத்துட்டா நிறைய டாபிக் பேசியிருக்கோம். இப்பயும் ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு இந்த அஜெண்டாவை நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.